அதை போல பூசிப்பதே மகிழ்ச்சி, பூசிப்பதே பிரயோஜனம். இது ரொம்ப உயர்ந்த படி. பூசிப்பதால் இது கிட்டுகிறது பரவாயில்ல, ஆனா கீழ்ப்படி. பூசையினால ஒண்ணு கிடைக்கிறது நினைச்சோம்னால் சுமார் படி. பூசை கிடைச்சதே பாக்கியம் நினைச்சோம்னால் அது உயர்ந்த படி. ரெண்டு கண்ணோட்டத்திலிருந்து நாம பார்க்கலாம். ஏன் நம்ம பூஜிக்க வேண்டும், பூஜிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னால் பகவான் கண்ணன் கீதையிலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாக தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக. நான் தேவர்களை எல்லாம் படைத்தேன், யாகம் யஜ்ஞங்களை படைத்தேன், இன்னென்ன சாமகிரிகளையும் படைத்தேன். மக்கள் எல்லாரும் அந்த சாமகிரிகளை கொண்டு தேவதைகளை ஆராதிக்க வேண்டும். இப்ப நமக்கு சோறு கிடைச்சிருக்கு, தண்ணீர் கிடைச்சிருக்கு, உடுக்க உடை கிடைச்சிருக்கு. பெருமாள் எல்லாத்தையும் வளர்த்து கொடுத்தாரோ இல்லையோ. நிறைய பஞ்சு வளரவே தானே உடை கிடைச்சது, கங்கையிலையும் காவிரியிலையும் தண்ணீர் ஓடவே தானே குடிக்க தண்ணி கிடைச்சது, கீழேந்து நெல்லும் கோதுமையும் வளரவே தானே நம்மால சாப்பிட முடியறது. அப்ப பெருமாள் சொல்றார், தேவதைகளை எல்லாம் படைச்சிருக்கேன். அக்னி பகவான், வருண பகவான், வாயு பகவான், சூரிய பகவான், இவர்களெல்லாம் பார்த்து பார்த்து உனக்கு தேவையெல்லாம் வளர்த்து கொடுப்பா. ஏன்னா இப்ப அக்னியோ சூரியனோ இல்லாட்டா மழை பெய்ய போறதில்லை, நதி ஓட போறதில்லை, எதுவும் இருக்காது. அப்ப இந்தந்த தேவதைகள் உன் வாழ்க்கைக்கு உரியதை நன்கு வளர்த்து கொடுப்பார்கள். நீ பதிலுக்கு இந்த பொருட்களை கொண்டு அவரை பூஜிப்பாய். இதத்தான் கண்ணன் ஒத்தருக்கு ஒத்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சிட்டார். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாக. அந்த தேவர்கள் உனக்கு இஷ்டமான போகத்தை கொடுப்பார்கள். நீ அவர்களுக்கு பதிலுக்கு இதெல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும். அது ஆண்டுக்கு ஒரு தடவை படையலா இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு தடவை படையலாக இருக்கலாம், யாகமா இருக்கலாம், யஜ்யமா இருக்கலாம், ஹோமமா இருக்கலாம், ஹவிஸா இருக்கலாம், புரோடாசமா இருக்கலாம். எத்தனையோ வழி இருக்கு. இந்த வழிகள்ல நம்ம தேவத்தை ஆராதிக்கணும். அவ ரொம்ப பிரீத்தி அடைந்து நமக்கு நல்லது செய்வார்கள். தேவான் பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரம் அவாப்ஸ்யத என்று கண்ணன் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு மேல அவரே சாதிக்கிறார். இப்போ ஒருவேளை அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை தைர் தத்தான் அப்பிரதாய ஏப்யா, நீ அவர்களால கொடுக்கப்பட்ட பொருளை, அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பொருளை அவர்களுக்கு கொடுக்காமல் யோ புங்தே ஸ்தேனையேவ சஹ, யார் ஒருத்தன் தன்னுடைய உபயோகத்துக்காகவே பண்ணிவிடுகிறானோ அவன் திருடனாகிறான். ஆரோத்தர் ஒரு பொருளை எங்கிட்ட கொடுத்திருக்கார், இந்த பொருள் அவர் உபயோகத்துக்காக இருக்க வேண்டியது, இந்த பொருள் அவருடைய உபயோகத்துக்காக இருக்க வேண்டியது. ஆனால் அப்படி நான் உபயோகப்படுத்தாமல் அந்த பொருளை என்னோட உபயோகப்படுத்தினுட்டேன்னு வச்சுங்க, அப்ப அந்த பொருளை நான் எடுத்துட்டேன்னு தானே அர்த்தம். அதுதானே திருட்டுத்தனம்னு சொல்லப்படுறது. அதைத்தான் கண்ணன் ஸ்தேனையேவ சகான்னு விட்டார். ஒருத்தருக்காக ஏற்படுத்தப்பட்ட பொருளை அவருக்கு கொடுக்காமல் அந்த பொருளை நான் உபயோகப்படுத்தி கொடுக்கிறேன் என்னால் அது திருட்டுத்தனம் ஆகிறது. ஆக தேவதைகளை ஆராதிச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்ப இந்த திருட்டுத்தனம் இல்லை. முதல்ல அது பெரிய வாழ்க்கை நமக்கு. ஏன்னா நம்ம இன்னொருத்தருடைய பொருளை எடுத்துன்னு பண்ணோம்னா அது திருட்டுத்தனம் ஆறுது. நாம திரும்ப அவர்களுக்கு கொடுக்காது இருந்துட்டோம்னா, இந்த சரீரத்தை கொடுத்தது பகவான், பொருட்களை கொடுத்திருக்கிறதெல்லாம் பகவான், இதை திரும்ப அவருக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையோ. அப்படி சமர்ப்பிக்காமல் நமக்கு நாமே சமைத்து உண்டு கொண்டு வந்தால் அப்ப நிச்சயமா அது திருட்டுத்தனமாகும். அப்ப ஆராதனை பண்றதுனால என்ன லாபம் பாருங்க, இந்த திருட்டு தரத்திலிருந்து நாம் தவிர்க்கப்படுகிறோம். இது முதல் நன்மை. இல்லைன்னா நம்ம திருடால் ஆயிடுவோம். திருடன் ஆனா என்ன, நரகம் தானே நமக்கு கிட்டும். மோட்சத்துக்கு போறதுக்கு வழியும் அடைக்கப்படும், நரகமும் கிட்டும். இந்த ரெண்டு தீமையும் நமக்கு கூடாது. மோட்சம் தவிர்க்கப்படவும் கூடாது, நரகத்தை நாம் அடைவதும் கூடாது. இந்த ரெண்டும் கூடாதுங்கிறதுக்கு ஆராதனம் மிகவும் உபயோகப்படுகிறது. இந்த தேவையற்றது போறதுதான் நமக்கு இருக்கிற லாபம். இதுல நாம இன்னொருத்தருடைய சொத்தை எடுத்துட்டா, நம்ம சொத்தை நாம எடுத்துட்டா திருட்டு இல்லை. ஆனா இன்னொருத்தருடைய சொத்தை நாம அனுபவிச்சோம்னா திருட்டு ஆயிடுறது. அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆராதனை பண்ணணுங்கிறா. அவ்வளவு ஏன் இப்ப பெருமாள் இப்படி சொல்லலாம் இல்லையோ. நமக்கு ஒரு பிறவி கொடுக்க போறார், கொடுக்கறச்சே இந்த கழுத்துல ஒரு சங்கிலி மாட்டி, இந்த நாய்க்கு பூனைக்கு மாட்டுக்கெல்லாம் மாட்டி அனுப்புறாள் பத்தியில, அந்த மாதிரி ஒரு சங்கிலியை மாட்டிட்டு பேரு ஊரு பிறந்த நாள் எல்லாம் போட்டு இவன் எல்லாத்தையும் எனக்கு தான் சமர்ப்பிக்கணும், இது என்னோட சொத்து அப்படின்னு எழுதி கொடுக்கணும். ஒரு நிறுவனத்திலையும் நம்ம வேலைக்கு போறச்சே அதுக்கு ஒரு காகிதம் கொடுக்குறா தெரியுமா, இன்னென்ன மாதிரி இதுதான் வேலையினுடைய விதிமுறைகள், இந்த நிர்பந்தத்தின்படி தான் நீங்க வேலை செய்யணும், எங்களை தவிர எங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேற யாருக்காகவான் எதானு பண்ணால் உடனே அன்றோடு வேலை முடிவுக்கு வரும், எழுதி கொடுத்துட்டாலும் இல்லையோ. அதே போல பெருமாளும் எனக்கு கை காலு மூக்கு நாக்கு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன், நாக்கை வச்சு நீ என்னத்தான் பாடணும், கைகளை வைத்துக் கொண்டு கைகளை வச்சுக்கொண்டு என்னதான் அர்ச்சிக்கணும், நாக்க வைத்துக் கொண்டு என்னைத்தான் பாட வேண்டும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தால் அப்படி பெருமாள் எழுதியே கொடுக்கலையோ இல்லையோ. நாம ஏதேதோ நமக்கு கிடைச்சது நமக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார், முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே
அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெந்நாள் நோய் வீய வெனகளை வேறறப் பாய்ந்து. நீ எனக்கு சரீரத்தை கொடுத்தது உனக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்தோ என் உடல் இழுத்தபடிக்கு நான் போனேனே தவிர நீ விருப்பப்பட்டபடிக்கு நான் வரவே இல்லையே. இந்த ஜகத்தை படைத்து ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சயுதான்னு பிரமாணம். நமக்கு உடல், கை, கால், புலன்கள் இதெல்லாத்தையும் தனக்கு சமர்ப்பிக்கப்படணுங்கிறது கொண்டார். ஆனா பெருமாள் ஒரே ஒரு பதக்கம் போட்டு அனுப்ப விட்டுட்டார். கழுத்துல ஒரு பட்டையை கட்டி, இதெல்லாம் இந்த தேதியில இவனுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஒழுங்கா அவன் திருப்பி கொண்டு என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் இல்லையோ. என்னமோ போனா போறது, அவனுக்கும் உபயோகப்படுத்திட்டு போறான், நிறைய நமக்கு உபயோகப்படுத்துவான், அதை வச்சு நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டோம், சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டோம்னு பெருமாள் விடுறார். நாம கொஞ்சம் அதை அந்த விகிதாச்சாரத்தை அப்படியே மாத்தி விட்டோம். அவர் நினைத்தது நிறைய நமக்கு ஆராதனை பண்ண போறான், நமக்கு தொண்டு புரிய போறான், அந்த பண்ற வேலைக்குள்ள கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்க போறான். நாம மாத்தினுட்டோம், நிறைய நம்மளை பார்த்துப்போம், எப்பவானு சாயங்காலம் கோலுக்கு போட்டு வருவோம் இப்படிங்கிற அளவுக்கு இதை தலைகீழ திருப்பி விட்டுட்டோமோ இல்லையோ. அப்ப பெருமாள் எவ்வளவு கோவப்படணும்? அவர் படுறதே இல்லை, ஆட்டமே அடுத்த பிறவில திருப்ப கொடுத்தா போச்சு. இதைத்தான் ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினேற்குன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எத்தனை தூரம் நாம படைப்பை வீணடித்தாலும், நம்ம எதுக்கு சரீரத்தை பெற்றோமோ அதை தப்பாவே பண்ணிட்டாலும் பெருமாள் அதற்குன்னு சொணங்கி விடுறதில்லை, விட்டுடுறதே இல்லை. மறுபடியும் முழு மூச்சோட அடுத்த பிறவி கொடுப்பதற்கு ஆரம்பிக்கிறார். இந்த உண்மையை தெரிந்து கொண்டவன் கண்டிப்பாக பூசிப்பதற்கு வருகிறான். அப்ப பூசித்தோம்னு சொன்னா என்ன லாபம்? நரக்கத்துக்கு போறது தடுக்கப்படுறது, மோட்சத்துக்கு போறது இன்னும் வலுப்படுகிறது. இல்லையானால் திருட்டு பட்டம் தான் கிட்டும். பூசித்தால் திருடனாகாமல் தப்பித்தோம், பூசிக்காவிட்டால் திருட்டு பட்டம் பெற வேண்டும். இது ஒண்ணும், இதுதான் லாபம். அப்ப பூசிக்கிறதுனால ஏற்பட்ட லாபம். இன்னொன்னு சொல்றார், அந்த பூஜையே நாம லாபமாக கொள்ளலாமே. யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி தே த்வகம் புஞ்சதே பாபாக ஏ பசந்த்யாத்ம காரணாத். அழகான ஸ்லோகம், கீதையில ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நாம எப்படி ஆகாரம் சாப்பிடணும்? நமக்கெல்லாம் உணவுங்கிறது சமைக்கிறோம், சமைத்த உடனே சாப்பிட்டுணும் இல்லையோ. அந்த வழக்கம் அப்படி இல்லைங்கிறது சாஸ்திரம். பகவானுக்கு ஆராதனை பண்ணணும். ஆராதனம் பண்றதுக்கு, அவருக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக சமைக்கணும். சமைச்சதை அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதனுடைய மிச்சத்தை பெருமாள் பிரசாதத்தை நாம் எடுத்துக்கணும் இல்லையோ. அந்த பிரசாதம் எடுத்துக்கிறது தான் நமக்கு உணவு. அப்ப ஆராதனம் பண்றதுதான் முக்கியம். அந்த ஆராதனத்தினுடைய சேஷம், யஜ்ஞசேஷம் யஜ்ஞசிஷ்டம்னு சொல்லுவார்கள். அந்த சேஷப்பட்ட உணவைத்தான் நாம் எடுத்துக்கணும். உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்து துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம். திருப்பல்லாண்டு பெரியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். நாம புஷ்பத்தை கடையில வாங்கி நேர தலையில சூடின்னு போகக்கூடாது. பார்ப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியாதவா இதை பண்ணிடுவா, தெரிஞ்சுட்டா பண்ண மாட்டா. கடைக்கு போவோம், ஒரு முழத்துக்கு 10 ரூபா கொடுப்போம், அப்படியே பூவை வாங்கிக்கிறோம், தலையில வச்சுக்கிறோம், பேருந்துல ஏறுவோம், அலுவலகத்துக்கு போடுவோம். பண்றாளோ இல்லையா? பல பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறாரு பாழ்வார். அப்படி பண்ணா என்ன ஆயிடும்? அவனுக்கென்னு ஏற்பட்ட புஷ்பத்தை நீ திருடின குற்றத்துக்கு ஆளாவாய். இல்ல சுவாமி, நான் 10 ரூபா கொடுத்தேன், நீர் என்ன அவனுக்கு என்ன ஏற்பட்ட புஷ்பத்தைங்கிறீர்? நான் சம்பாதித்த 10. யார் சம்பாதித்த 10? கை அவருது, கால் அவருது, வேலை அவருது, சக்தி அவருது, எல்லாம் வருது. இதுல கொடுக்க சட்டுன்னு நான் சம்பாதித்த 10ன்னு வருது பாருங்க. இதுதான் நாஸ்திகம். நம்ம நாஸ்திகன்னா எத்தையோ நினைச்சுட்டு இருக்கோம். அவரால் நான் இல்லை, என்னால் நான் இருக்கிறேன்னா நாஸ்திகம். அவரால் நான் இருக்கிறேன்னு சொன்னா ஆஸ்திகம். இந்த அடிப்படை கருத்து புரிஞ்சு போச்சுன்னால் இதுல கடவுள் இருக்கு இல்லை, அவர் பேரை சொல்லாதே, அவருக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ண, இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் ஒரு 50-60 வருஷம் ரொம்ப காதல போட்டுட்டோம். அதை பத்தி கவலையும் பட வேண்டாம். அப்படிலாம் இப்ப யாருமே கிடையாது. அது ரொம்ப திருப்தியான விஷயம். இப்பெல்லாம் அந்த நாஸ்திகவாதம் பேசுறதுக்கு ஆள் இல்லையோ. சாமி இன்னும் பேசிட்டு இருக்காள், என்ன வெளியில பேசிட்டு இருக்கா, அவ்வளவுதானே தவிர வேற யாருக்கும் உள்ள எந்த பேச்சுமே பேசிக்கிறது கிடையாது. வெளி பேச்சோட சரி இல்ல, அதை போய் சொல்ல வேண்டாமா? எதுக்கு சொல்லணும்? இப்போ எனக்குள்ள இருக்கிற பகவான் தான் அவருக்குள்ள இருக்கார். அவர் என்னைக்கு வெளியில வரணுமோ அன்னைக்கு வந்துட்டு போறாரு. இதுக்கு நான் எதுக்கு நிர்பந்தப்படுத்தணும் சொல்லுங்க? நமக்குள்ள இருக்கிற நாம மட்டும் அப்படியே என்ன பரம பக்தன் ஆயிட்டோமோ? இப்போ நாம ஒரு நில பக்தியில இருக்கோம், இன்னொருத்தர் இன்னொரு நில பக்தியில இருக்கார். இப்ப என்ன சட்டுன்னு கையில சப்பலா கட்டையை கொடுத்து காலில் கஜையை கட்டி வாசல்ல போய் ஓன்னு நாட்டியம் ஆடுன்னு சொன்னா நாடுவேனா? இப்படி எல்லாம் உட்காத்தி வச்சு நன்னா பேசுன்னு சொன்னா பேசு. சுவாமி கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அப்ப நான் அதை வெக்கப்படாப்பலதான் இன்னொரு நாஸ்திகம் அவன் நிலைக்கு வெக்கப்பட்டு இருக்கான். இப்ப நான் இதுக்கு வெக்கப்பட்டேனோ இல்லையா? நான் கையில எடுத்துன்னு வெக்கப்படாம வாசல்ல போய் ஆட ஆரம்பிச்சேன்னா அப்ப நாஸ்திகன்னு அர்த்தம். இதெல்லாம் நன்னா மரியாதையோட ஏதோ உட்காத்தி வச்சிருக்கா, நன்னா பேசிட்டு எட்டரையானா கிளம்பி போறதை விட்டுட்டு யார் சுவாமி வாசல்ல போய் ஆடுறதுனால் அப்ப வெட்கம் வந்துடுதுன்னு அர்த்தம். அந்த வெட்கம் வந்தாலே நான் பொய்யான பக்தன் தானே பொருள். ஆகவே இந்த வாதங்கள்லாம் நாஸ்திகவாதமே இல்லை. இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது பகவானை சார்ந்து நாம் இருக்கிறோம், திருட்டு பட்டம் கூடாது, நாம் அவனுக்குத்தான் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதனால பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி அந்த ஆராதனத்தினுடைய மிச்சத்தை தான் நாம சாப்பிடணும்.
மிச்சத்தை சாப்பிடலைன்னா என்ன அப்படின்னால் நாமா சமைத்து நாமா உண்கிறோம்னு அர்த்தம். நானே சமைச்சேன், நானே வச்சுன்னு நான் சாப்பிட்டுட்டேன். யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சந்தே சல்வகல்பிஷைகி. எனக்கு சமைக்கப்பட்ட அன்னத்தை அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டான்னால் அவனுடைய ரஜோகுண தமோகுணம் குறைந்து பாபத்தின் பாதிப்பு குறைந்து என்னை தியானம் பண்ணுவதற்கு விரோதமா அவங்கிட்ட என்னெல்லாம் தடங்கள் இருக்கோ அதெல்லாம் போறது. இதுதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையில சொல்லிட்டு இருக்கார். நான் சாப்பிட்ட மிச்சத்தை அவன் சாப்பிட்டான்னால் என்னை தியானிக்கிறதுக்கு எது தடங்கள் இருக்குமோ பாபங்கள் இருக்குமோ அத்தனையும் போயிடும். ஆனா எனக்கு கொடுக்காதவன் சாப்பிட்டான்னால் அந்த பாபங்கள் வளர்ந்து என்னை நினைக்கவே முடியாத போய்விடுகிறான். அவன் பாப உருண்டைகளை சாப்பிடுகிறான். யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சந்தே சர்வகல்பிஷைகி தே தொகம்புஞ்சதே பாப்பாக. அப்ப நாம பெருமாளுக்கு கைகாட்டுட்டு அவனுக்காகத்தான் சமைக்கணும், அதன் மிச்சத்தை சாப்பிட வேண்டும். இல்லைன்னால் அகம் புஞ்சதே பாப்பாக, பாபத்தையே மாறி மாறி உண்டுகிறோம். அப்ப ஆத்ம ஞானமே வளராது, பரமாத்ம ஞானம் வளராது. ஆத்ம விஷயத்துல வைமுக்கியம் ஈடுபாடே நமக்கு ஏற்படாது. ஆகவே இதுவே நமக்கு ஆராதனை எவ்வளவு முக்கியமா இருக்கு. நீங்க சாப்பிடணும்னு ஆராதிக்கணும். இது தேவையில்லையா சுவாமி? நாங்க இத்தனை நினைச்சிருந்தது ஆராதிச்சுட்டு சாப்பிடணும்னுட்டு, நீர் புதுசா சொல்றீரே சாப்பிடணும்னு ஆராதிக்கணும்னுட்டால். சில பேர் எப்ப சாப்பிட போனோமோ அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் குளிக்க போவா. இது ஒரு வழக்கம். அப்படிலாம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ என்ன சமைக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி குளிச்சிருக்கணும், காலங்கார்த்தால குளிச்சிருக்கணும். சமைப்பது குளிக்காம சமைக்கவே கூடாது. அது சில பேர் குளிக்காம அடுப்புல ஏத்திட்டு குளிச்சுட்டு இறக்கிக்கிறது. இது ஒரு புது வழக்கம். இப்ப எத்தையான ஒண்ணு சொல்ல போனோம்னா அதுக்கு எங்க குறுக்கு வழி கண்டுபிடிக்கலாங்கிறத மட்டும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிடுவா. அது செய்யக்கூடாது. நாம குளிச்ச பிற்பாடு தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும், குளிச்சுட்டு தான் இறக்கணும். மெழுகி கோலம் போட்ட பிற்பாடு தான் பெருமானுக்கு ஆராதனத்தையே தொடங்க வேண்டும். இதெல்லாம் இந்தந்த பத்ததிகள் இந்தந்த முறைகள்னு வச்சிருக்காளோ இல்லையோ, அப்ப நாம அவருக்கு ஆராதனை பண்ணாதான் சாப்பிட முடியும். அதற்காகவானும் செய்ய வேண்டும். அடுத்து ஆராதனமே ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கும். நாம செய்யக்கூடிய பூஜை அதுவே எவ்வளவு புத்தி கொடுக்கிறது. மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக. கண்ணன் சாதிக்கிறார், சில மகாத்மாக்கள் இருக்கா அர்ஜுனா, சுவார்த்தத்தை அவர்களுக்கு கிடையாது. தனக்கென்று எதையும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். எனக்கு எனக்கு பக்தர்களுக்கு இப்படித்தான் அவளுடைய மொத்த எண்ணமும். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக. அவர்கள்லாம் தெய்வத்தன்மையை அடைந்தவர்கள். பஜந்த்யனன்ய மனசக. என்னை தவிர மனசு மற்றொரு இடத்துல அவளுக்கு போகவே போகாது. பஜந்த்யனன்ய மனசகா ஞாத்வா மாம் சாந்தி விருச்சசி. என்னையே சுகிருத்தாக நினைக்கிறான். அனைத்து தன் மனது முழுக்க என்னையே நிலைநிறுத்துகிறான். அவனுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு நிமிஷம் என்னை விட்டு பிரிஞ்சான்னா துடிக்க ஆரம்பிச்சுடுறான். இப்ப நம்ம வேண்டியவா வீட்டுக்கு வந்திருக்கான்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் தான் அவளோட பேசியிருப்போம். ஆனா அதுவே 6 மணி நேரம் ஆயிருக்கும். என்ன சுவாமி 6 மணி நாள் என்ன கதை பேசி? 6 மணி நாளியா? நான் ஏதோ 6 நிமிஷம் பேசியிருந்ததான்னு நினைச்சிருந்தேன். ரொம்ப வேண்டியவாளோட கொஞ்ச நேரம், நிறைய நேரம் நம்ம பேசியிருந்தா கூட அது கொஞ்ச நேரமா போயிடும். இதே வேண்டாதவாள்னு வச்சுங்க, 6 நிமிஷம் பேசுறதுக்குள்ள 6 யுகம் போன மாதிரி இருக்கும். இவன் நகர மாட்டேங்கிறாரே, நின்றுட்டே இருக்கார், பேசிட்டே இருக்கார், என்ன தோன்றது இல்லையோ. அதே போலத்தான் இப்ப கண்ணன் சொல்றார், என்னிடத்துல யாருக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கோ அவன் எத்தனை பண்ணாலும் எத்தனை நேரம் என்னோட இருந்தாலும் என்ன கண்ணன் 1 நிமிஷத்துல கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறானா. யாரு பிடிக்காதவனோ எப்ப கிளம்புவார் அப்படின்னு கேட்டு இருக்கான். பிடித்தவனாக இருந்தால் நான் எவ்வளவு நேரம் 1 நிமிஷம் அப்படி ஆழ்வாரை பார்த்துட்டு வரேன் நான் சொன்ன இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். திருமங்கை ஆழ்வார் வீட்டுல பெருமாள் இருக்கிறச்சே ரொம்ப நேரமா அவன் வீட்டுல இருந்துட்டேன், 1 நிமிஷம் நம்ம ஆழ்வாரை பார்த்துட்டு வரேன்னா என்னால தாங்க முடியாது, நீர் இங்கேயே தான் இருக்கணும். ஆனா பெருமாளுக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமோ, மற்ற யாரோடையும் நாம நேரம் செலவழிக்கணும்னால், இப்ப மனைவியோட நேரம், கணவனோட நேரம், பொண்ணோட நேரம், உற்றார் உறவினர், வேலைக்கு போகிறவா, எத்தனை பேரோட நம்ம நேரம் செலவழி கோச்சு நடுவா. எல்லாரும் இப்போ அவர் திரும்பி பார்க்காத போனார், ஒரு 10 நிமிஷம் நின்று என்னோட பேச முடியல, கல்யாணத்துக்காக ரொம்ப தூரம் வருந்தி வருந்தி கூப்பிட்டேன், அந்த கல்யாணத்துக்கு போனார், இங்கே வரல. நம்மளை கேட்டா என்ன சொல்லும், சாமி நான் ஒத்தன் தானே, மனுஷன் ஒத்தன் தானே, என்ன ஆளா பறக்க முடியுமா? இங்க போனா அங்க போக முடியாது, அங்க போனா இங்க போக முடியாது, இவரை பார்த்தா அவருக்கு கோவம் வருது, அவர்கிட்ட போனா இவருக்கு கோவம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியாத முழிக்கிறோம் இல்லையோ. இந்த கஷ்டம் பகவானுக்கு கிடையாது பாருங்க. ஏன்னா எத்தனை பக்தர்கள் பெருமானிடத்துல பிரார்த்தித்தாலும் 365 நாள் 24 மணி நேரம் ஒத்தொத்தரோடையும் இருப்பாரு. அதுதான் அவருக்கு இருக்கிற சக்தி. அவர் தான் உள்ளே இருக்காரு. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சரீரம். இந்த சரீரம் ஒரு புத்தி கொஞ்சம் சக்தி, அதுக்குள்ளேயே தூக்கம் வந்துடுது. இது 6:45 பாக்குறதுக்குள்ளேயே நமக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கிறதுனால் அப்போ இது எங்க யாரோட நம்ம உட்கார முடியும், என்ன செய்ய முடியும்? அவர் தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, அனைத்து அறிவும் இருக்கு, அனைத்து சக்தியும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கார்.
அப்ப ஒத்தத்தரோட முழு நேரம் செலவழிக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க. அதனாலதான் பக்தர்கள்லாம் ஒட்டின்னு இருக்கா அவர்கிட்ட. மற்ற பேர்கிட்ட ஏன் ஒட்டிக்க முடியலன்னால் அவளால கொஞ்ச நேரம் தான் நமக்கு கொடுக்க முடியும். நம்மள திரும்பி பார்க்கலன்னு உடனே நம்ம கோபம் வந்துடும். ஆனா பகவான் ஒரு பக்தனையும் முழு நேரமும் திரும்பி பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ, அதனாலதான் நாம் அவரை விட்டு விலகாமல் எப்போதும் இருக்கிறோம். பக்தியே பண்ணும் ஆராதனமே நமக்கு லாபமாறுது. பாலால் வியாதி நீங்கும், பாலே விருந்தாகவும் இருக்கும். அதே போல நாம் செய்யும் பூஜையால் திருட்டுத்தனம் தொலையும். பகவான் கொடுத்தது இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்தணுங்கிற திருட்டுத்தனம், அந்த திருட்டுத்தனம் போகும். ஆராதனமே நமக்கு நன்மை பயப்பதாகவும் உள்ளது. இனிமே அடுத்த கேள்வி பார்ப்போம். அன்பு அல்லது பக்தி மனசுல இருந்துட்டா போதாதா? மொழியாலும் மெய்யாலும் வெளிப்படுத்தினால் தானா? மனசளவுல பக்தி இருந்தா போறாதா? ஏன் நம்ம பேச்சளவுல காட்டணுமா, இல்ல அதை செய்கையில தான் காட்டணுமானால்? ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன், சட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போரும். பல பேர் சொல்றது, நான் எது கையால பண்ணணும் மொழியால பண்ணணும், மனசுல நன்னா நான் பக்திமானா இருக்கேன், எனக்கு அதுக்குன்னு இந்த சடங்குகள்லாம் பிடிக்கிறதே இல்லை சுவாமி. பெருமாளை பத்தி நம்புறேன், அவர் இடத்துல பக்தியோட இருக்கேன், அதுக்குன்னு வீட்டுல இது நடக்கிறது அது நடக்கிறது, வந்து நில்லு, நெத்திக்கிட்டுக்கோ, குளிச்சுட்டு வா, தலையை ஒழுங்கா சீவி பின்னிக்கோ, அது பாவாடை உடுத்தின்னு வா, வேட்டி கட்டின்னு வா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை சுவாமி. மனசோட இருக்கணும் அதுதான் சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. துருத்தி பார்த்திருக்கீங்களா? துருத்தினா கொல்லம்பற்றையில வச்சிருப்பா துருத்தி, ஒரு பெரிய தோல் பை ஆட்டம் இருக்கும், அதுக்குள்ள தண்ணீர் அடைச்சு இப்படி வச்சு அடிச்சுட்டே இருப்பாளோ இல்லையோ, அந்த துருத்தி பை தோல் பைக்குள்ள தண்ணீர் அடைச்சிடுங்க. இது உபனிஷத்தே கொடுத்திருக்கிற உதாரணம். அது சொல்றது, துருத்தியில ஒரு கால் வாசி தான் தண்ணீர் இருக்கும், எங்கோ ஒரு மூலையில துளியூண்டு ஓட்டை விழருது, அந்த ஓட்டை அங்கதானே இருக்கு. அப்ப அங்க இருக்கிற தண்ணீர் மட்டும் வெளியில போகுமா? ஒரு ஓட்டை விழுந்துடுத்து துருத்தியில் இருக்கிற மொத்த தண்ணீரும் வெளியில போடும். அதே போல நமக்கு இந்த இடத்துல 3 கரணங்கள் உள்ளன, மனம், மொழி, மெய். இதுக்குள்ளே எதுல ஒரு சின்ன தொலை விழுந்துடுத்துனா கூட அது மட்டும் கெட்டு போய் நிற்காது, மற்ற ரெண்டையும் தன்னோட வெளியில கூட்டின்னு போய் கெடுத்தே தீரும். மனசு கெட்டு போச்சுன்னா மொழி மெய் ரெண்டையும் சேர்த்து கெடுத்துரும், மொழி கெட்டுதுன்னா மனசு மெய் ரெண்டையும் கெடுத்துரும். அதே போல மனசு கெட்டுதுன்னா மொழி மெய்யை கெடுத்துரும். இந்த 3ல 1 வீணா போச்சுன்னா போறோம். இந்த 1 போறவர் சும்மா போவரா? யாரான ஒருத்தர் போறான்னா அவர் மட்டும் போனா தேவையில்ல, இங்க இருந்து கட்சிக்கார 4 பேரை சேர்த்து அழைச்சிட்டு போறாளோ இல்லையோ. ஒருத்தர் போறாருன்னு சொன்னா ஒருத்தர் பின்னாடி இன்னும் 4 பேர் போறேங்கிறாளே. அதை போலத்தான் இந்த மனசு வெளியில போச்சுன்னு சொன்னா மொழியும் நம்முடைய மெய்யும் வெளியில போறது. அப்ப மனசு, வாக்கு, காயம் 3னுக்குள் மனதில் மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியாது. மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் 3 நாளையும் ஒரு வேலையை பார்த்தா தான் எங்கேயும் ஓட்ட விழாது இருக்கும். அதுக்காக சொல்ல வந்து, இப்போ ஒரு துருத்தியில ஓட்ட விழுந்துடுத்துன்னா மொத்த தண்ணீரும் போறது பாருங்க. அது போல கொஞ்சம் மனசு கெட்டுது, அது மற்ற ரெண்டையும் விடவே விடாது. மனசு கெட்டு போயிருந்துன்னா வாயில நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்போம். எதுக்கு இந்த வாய் தேவையில்லாத பேசிட்டு இருக்கு, இந்த நேரத்துல வேற ஏதாவது பேசி காசு சம்பாதிச்சாலும் உண்டு, என்னமோ கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இந்த வாய் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு மனசு சொல்லும். சொன்னே வாய்க்கு ரொம்ப ஞானோதயம் வந்துடும். ஆமா, எதுக்கு நம்ம போய் கிருஷ்ணா ராமா சொல்லிட்டு இருக்கோம், இப்போ இந்த நேரத்துல வேற சம்பாதிச்சாலும் உண்டுன்னு அது ஓடிப்படும். அது போற சமயத்துக்குள்ளே கை புஷ்பத்தை எடுத்து கிருஷ்ணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்த நம போட்டு சொல்லியோ, மனசு எங்கேயோ போச்சு, வாய் கிருஷ்ணாய நமஹா நின்னுது, நின்ன உடனே கை பேசாம இருந்துடும். எதுக்கு இப்ப வாயே கிருஷ்ணாய நமஹா சொல்லல, மனசே கிருஷ்ணனுக்கு வணக்கம்னு சொல்லல, நாம மட்டும் பூவை எதுக்கு போட்டுட்டே இருக்கணும் இப்போ அப்படின்னு கை நின்னுடும். அப்ப 1 கெட்டுதுன்னா மற்ற ரெண்டையும் சேர்த்து கெட்டுடுற சொல்லியோ. அதனாலதான் வேதவியாசர் சொன்னார், 3ஐயும் வசப்படுத்த வேண்டும். மனதளவில் பக்தி இருந்து ஆராதனம் பண்ணால் போதாது, மெய்யளவில் ஆராதிக்கணும், வாயளவில் ஆராதிக்கணும். அப்படி பண்ணிருந்தா தான் நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். நம்ம என்ன யோகிகளா, ரிஷிகளா? ரிஷிகளா இருந்ததுன்னா மனசளவுல வச்சுன்னு மற்ற ரெண்டையும் இழுத்து பிடிச்சிருந்தா. ஆனா நமக்கு அது முடியாது இல்லையா? இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ தஸ்யாகம் நிகிரகம் மன்னிய வாயோரிவ துதுஷ்கரம். அர்ஜுனன் கண்ணடத்துல கேட்கிறார், அதே நம்மட்டு சிரிப்போட கண்ணன் உட்கார்ந்தார். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், இந்த மனசை அடக்கவே முடியாது போல இருக்கே கண்ணா, என்ன பண்ணி பார்த்தாலும் திமிரிட்டு போறதே, சூறாவளி காற்றில் அகப்பட்டு கொண்ட ஒரு பொருளை எவ்வளவு மீட்க பார்த்தாலும் அகப்படாம போறது பார், அந்த அளவுக்கு இந்த மனசு விஷயாந்தர சுகம்ங்கிற சூறாவளியில் அடிச்சுன்னு போறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வேகமா கேட்டான். உடனே கண்ணன் சிரிச்சுட்டே சொன்னார், அவ்வளவு நல்ல சூறாவளியை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் பாத்தியான்னார். இதுக்கு அவருக்கு பெருமை வேற. இப்போ ஏற்பட்ட சூறாவளி விஷய சுகத்தை ஏற்படுத்தி நான் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம அலக்கழியறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வழி வேற சொல்றார். நம்ம ஒண்ணுதான் கேட்போம், இது இத்தனையும் முதல்ல ஏற்படுத்துவானேன், அப்புறம் நீ அடக்கின்வான்னு சொல்லுவானேன். இவர் இதெல்லாம் படைக்காமலே இருந்திருந்தா நாங்க பார்த்திருக்கவே மாட்டுவேன் சுவாமி. அப்ப எல்லாரும் பரமபக்தாளா இருந்திருப்போமேன்னா அதுதான் பெருமானுடைய லீலை.
அவர் எப்போதும் இந்த லோகத்தை கொண்டு லீலையை அனுபவிக்கிறார். நமக்கே கூட ஒரு போட்டியே இல்லைன்னா எதையானு சாதிப்போமா? 11 பேர் ஆட்டம், இந்த பக்கம் 2 பேர் மட்டையை வச்சு நிற்க போறா, பந்து போடுற பக்கத்துல 11 பேர், 3 குச்சி நட்டு வச்சிருக்கா, குச்சிக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்க போறார், குச்சிக்கு எதிர்த்த மாதிரி பந்து ஒருத்தர் வந்து போட போறார். ஓங்கி அடிச்சா 4, இன்னும் ஓங்கி அடிச்சா 6. அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த 9 பேரையும் கொஞ்சம் விலக்கிடுங்க, நான் 4 நாளா அடிக்கிறேன், 6 அடிக்கிறேன். தாராளமா அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பாக்குறதுக்கு ஒரே ஒரு புல்லு கூட இருக்காது. யார் இருப்பா அதுக்கப்புறம்? இந்த 9 பேர் இருக்கவே தான் ஆட்டமா இருக்கு, காசு இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த 9 பேர் நகர்ந்து போய், நான் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவேன் சாமி, கொஞ்சம் மற்ற வண்டி எல்லாம் வீதியில இருந்து வெளியில போய் சொல்லுங்கன்னா இப்படி ஓட்ட முடியும்? அதுக்குள்ளதான் ஓட்டி ஆகணும். அதனால ஏதேதோ இந்த சம்சாரத்துல சில கட்டங்கள்லாம் இருக்கத்தான் போறது. அந்த கட்டத்தை பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு முன்னுக்கு வருவது தானே முக்கியம். கட்டமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? இப்ப நம்ம பொண்ணு கல்யாணம் பண்றோம், பிள்ளை கல்யாணம் பண்றோம், ஜாதகத்தை எடுக்கிறோம். அம்மா உடனே சொல்றா, என் பிள்ளைக்கு நான் இப்போ நாட்டு பெண் பார்க்க போறேன், மருமகள் வரப்போகிறாள்னு உடனே பக்கத்து வீட்டுக்காரி வந்து சொன்னா, வந்தா நிறைய ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ? கண்டிப்பா தெரியும். அப்போ ஒண்ணு செய்ய, பேசாத உன் பிள்ளை கல்யாணம் பண்ணாதேன்னா அது ஒரு அம்மா ஒத்துக்க மாட்டா. நான் கல்யாணம் பண்ணணும், ஆனா என் பெருமையை என் மருமகள் தெரிந்து என்னை விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். அதைத்தான் எல்லாரும் ஆசைப்படுறாளே தவிர இந்த வம்பே வேண்டாம், கல்யாணம் பண்ண ஆபத்து இருக்கு, ஆகவே கல்யாணமே வேண்டாம் யாரான்னு சொல்றாளா? அதை போலத்தான் பகவான் சிருஷ்டித்தான் ஆபத்து இருக்கு, சிருஷ்டிக்கவே வேண்டாம்னு சொல்லுவாரா? சிருஷ்டித்தா தான் நாம கர்ம ஞான பக்தி யோகத்தை பண்ணி மோட்சத்துக்கே போக முடியும். சிருஷ்டிக்காம இருந்தா பிடிச்சு வச்சது ஏதோ கல்லு மண்ணாட்ட தான் நம்ம கடப்போமே தவிர வெளியில போக முடியாதோ இல்லையோ? இன்னொன்னு பாருங்க, இந்த சுழற்சிக்குள்ள வந்துதான் நம்ம வெளியேறணும். ஒருத்தர் பருமனா இருக்கார், பருமனா இருக்கிறவர் உடல் பாரத்தை குறைச்சாகணும்னு வைத்தியர் இடத்துல போனார். அவர் உடனே சொன்னார், இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோ, இந்த மாதிரி சாப்பிடாதே, உடற்பயிற்சி பண்ணு. அவர் சட்டுன்னு திரும்பி கேட்டார், சாமி நான் வேணா ஒரு 4 மாசம் பட்டினி இருந்துட்டோமா? அப்படியே சட்டுன்னு குறைக்கலாம், பிராணனு சேர்ந்துன போடும். இவர் 4 மாசம் பட்டினி இருந்தா உடம்பு குறையறதில்லை, உடம்பே இருக்காது. ஆக உடம்பை குறைக்கணுங்கிறதுக்காக பட்டினி விட முடியாது, சாப்பிட்டு உடற்பயிற்சி பண்ணி உடம்பை குறைக்க வேண்டும். இது எதுக்கு? இதை விட சாப்பிடாமே இருக்கலாமேன்னு ஒருத்தரும் கேட்கறது இல்லை பாருங்க. கல்யாணம் பண்ண ஆபத்து வருது, கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாமேன்னு ஒருத்தரும் சொல்றது இல்லையே. அதே போலத்தான் சிருஷ்டிக்காமலே இருக்க முடியாது. சிருஷ்டித்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டு பெருமான் திருவடிகளை பற்றி பூசித்து தான் வெளியில வந்தாகணுமே தவிர சிருஷ்டிக்காமலே இருக்கிறதுன்னு சொன்னா அப்ப ஒருத்தர் மோட்சத்துக்கு போக மாட்டாளே. மோட்சம் போகணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் சிருஷ்டிக்கிறார். அன்புங்கிறது வெறும மனதளவில் இருந்தால் போதாது, அதை மேல வெளிப்படுத்தி ஆக வேண்டும். இன்னொன்னு, நாம ரொம்ப நாளா பகவானுக்கு ஆராதனை பண்ணாத தள்ளி தள்ளி போறோம் இல்லையோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆராதனை பண்றோம்னு இன்னைக்கு பக்தியோட வந்திருக்கோம். அப்ப அவனுக்கு ஒரு ஆசை, இவன் வாயால நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், கீழே விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கணும், புஷ்பத்தை கொண்டு போடணும். அது இல்லாம வீட்லயே உட்காந்து மனசால நான் ரொம்ப பக்தன் ஆயிட்டேன் அப்படின்னா பெருமாள் பிடிக்கிறதே இல்லை. ஒரு குழந்தைக்கு 6 மாசமா அஜீர்ண வியாதி. அம்மா என்ன சோறு பண்ணி சாப்பிட்டாலும் தின்பண்டம் கொடுத்தாலும் குழந்தை சாப்பிடவே இல்லை. நல்ல வேளை வைத்தியர் இடத்துல போனா வைத்தியம் பண்ணா சரியா போச்சு. சரியா போன அப்புறம் சட்டுன்னு குழந்தைக்கு சோறு கொடுத்துட மாட்டா. அது பசி 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 4 தடவை சொல்லணும்னு அம்மா எதிர்பார்க்கறா. அந்த குழந்தை நினைக்கும், எதுக்கு இந்த அம்மா நான் பசிக்கணும்னு சொல்லணும்னு கேட்கிறா. இப்போ எனக்கு தான் சரியா படுத்துன்னு தெரியுமோ இல்லையோ, தானே போடுறதானே. என்ன இத்தனை நாள் அந்த பசிங்கிற சொல் கேளாம மனசு தவிச்சிருக்கோ இல்லையோ, கொஞ்ச நாள் பசிச்சு பசி பசின்னு குழந்தை சொல்லட்டும், அந்த காதால காது குளிர் கேட்கிறாள் இல்லையோ. அதே போலத்தான் பகவான். நாம இத்தனை நாளா பசின்னு சொல்லவே இல்லை, அவர்கிட்ட வரவே இல்லை. இப்ப வெறும் மனசால பூஜைன்னு சொன்னா ஒத்துப்பறா? வாயால பசின்னு கத்தணும், கையால பசின்னு கேட்கணும், வாயால நன்னா சாப்பிடணும், மனசால நினைக்கணும். அதை கேட்டுத்தான் பெருமாள் திருவுள்ள முகக்கிறான்ங்கிறது முக்கியம். இது ஒரு பக்கத்திலே ஏன் மனதளவில் மொழியளவில் மெய்யளவில் பண்ணணுங்கிறது. இன்னொரு பக்கத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. பெருமானுடைய எண்ணம் எப்படி இருக்கு? நாம ஒரு சின்னதா ஆராதனம் பண்ண வந்தா கூட அவர் எப்படி நினைச்சுக்கிறாராம், யாக்ரியா சம்பிரயுக்தாக ஸ்யு ஏகாந்த கத புத்திபி தாசர்வா சிரசா தேவா பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம். எந்த ஒரு சின்ன பூஜையை நாம் செய்தாலும் அந்த பூஜையை பெருமான் தன் தலையால் தாங்கிக் கொள்ளுகிறார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் கோனொடும் நமன்னெழும் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்னமே. பகவானை குறித்து நாம நமகான்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை எடுத்து சேர்த்தோம்னால் அது நாம் அவருக்கு கொடுத்த கடனா தன் தலையால சுமக்கிறாராம் பெருமான். பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம். நாம் கடன் கொடுத்தா போலே சமர்ப்பித்த சின்னத்தை கூட பெரியது கொடுத்தா போல ஆனந்தமா பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அவர் அபிப்பிராயத்தால பார்த்தாலும் பூசிக்க வேண்டும், நம் அபிப்பிராயத்தாலே பார்த்தாலும் பூசிக்க வேண்டும். சரி, ஒரு குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் பூசிக்க வேண்டுமா, இல்ல வயசானவா பூசித்தா போருமா? வயதானவர்கள் தான் செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு ஒத்தர் தான் பூஜை பண்ண வேண்டும்.
அப்பா இப்பதான் சுவாமி கொஞ்சம் பிடிச்சதா ஒண்ணு சொல்லியிருக்கேன். நாங்களும் 3 நாளா ஏதானு வருமான்னு பார்த்துருந்தா ஒண்ணு ஏத்ததாவே வரல. இப்பதான் கொஞ்சம் ஏதோ புரிஞ்சுக்கிறாப்புல நீர் இப்பதான் புரிஞ்சுக்கிறீர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இல்ல பூஜையில ஒத்தொத்தருக்கு ஒரு பங்கு உண்டு. ஒரு வீட்டுல பூஜிக்கிறோம்னு சொன்னால் இன்னார் 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 இன்ன மொத்த பேருமே கையில துளசி எடுத்துனா அப்புறம் மத்த பேர் யார் எந்த காரியத்தை பாக்குறது சொல்லுங்க. ஒத்தொத்தருக்குள்ள குடும்பத்துல பிரிச்சு விட்டுருக்கா. ஆண் திருமஞ்சனம் பண்ண வேண்டும், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண வேண்டும். வீட்டில் இருக்கிற ஸ்திரீ மாலை தொடுத்தல், சந்தனம் அரைத்தல், பெருமாளுக்கு போனகம் சமைத்தல் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அடுத்து இருக்கும் இளைஞர்கள், அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்றாளோ அதை பார்த்து பார்த்து மனசுல நிறுத்திண்டு அதற்கு எடுத்தெடுத்து கொடுத்த வேண்டியதில் கொடுத்து பழகி கொள்ள வேண்டும். சிறுவர்கள் சிறுமிகள் இருந்தால் சொல்ல வேண்டிய பாசுரம் ஸ்லோகங்களை அமர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பண்ண வேண்டியது. மூத்தவனாரோ அவர் பண்ணா போறோம். சமயம் எங்க தாத்தா இருக்காரே, நீர் எல்லார் கணக்கையும் ஒழுங்கா சொன்னிருப்போம். ஆனா தாத்தா பாட்டி சொல்லலையேன்னா அவளுக்கு சக்தி இருந்தா தாத்தா பாட்டியே பண்ணுவா. அவர்களுக்கு சக்தி இல்லாத பட்சத்தில் மகன் பண்ண வேண்டும். அப்ப அவர்களும் அருகில் அமர்ந்து கொண்டு நன்னா பண்றான்னு பார்த்து சந்தோஷிப்பார்கள். அவர்களும் பேரன் பேத்திகளோட சேர்ந்து பாசுரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்வார்கள். அப்ப நாம நம்முடைய பங்கு ஆற்றினாத்தான். அவ இத்தனை நாளும் பண்ணிருக்காளோ இல்லையோ, அவளுக்கு பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கும், ஆனா பண்றதுக்கு முடியாது, தள்ளாம வந்துடும். அந்த தள்ளாமலே நீ பாத்துக்கோ. அப்பவும் அவ என்ன தெரியுமா சொல்லுவா, பிள்ளை வேலைக்கு போறான், அவனுக்கு 1000 வேலை, போனவன் ராத்திரி வந்து எங்கேயோ விழுந்து தூங்குறான், நாமே பண்ணிப்போம் அப்படின்னு தான் ஒரு தாத்தா பாட்டின்னு நினைக்கிறா. அதை நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்துல அதை விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, எங்கேயோ குடத்துல தண்ணீர் எடுத்துன்னு வந்து வைக்கணும், வீட்டில் இருக்கிறவாளைங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு வரணும், அதுக்கு மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டிட்டு வரணும், இதுக்கெல்லாம் போனா போறது பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா போயிட்டு வர சரியா போச்சு. ஆராதனை பண்ண வேண்டும், அதுவும் அவனால் முடியாதுன்னா இது என்ன கட்டணம் கட்டுற மாதிரியா இல்ல வேற ஏதானும் பண்ற மாதிரி இல்லை. ஆகவே இது மட்டும் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வயோதிகர்களுக்கு ஒரு பங்கு, ஆண்களுக்கு ஒரு பங்கு, பெண்களுக்கு ஒரு பங்கு. இதுல வந்து அவர் பண்றது எனக்கு கொடுக்கலையே, நாம் பண்றது அவர் கொடுக்கலையே, இதெல்லாம் போட்டி போட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு அழகான விளையாட்டுன்னு சொன்னா ஒரு பங்கு பிரிச்சு கொடுத்துருப்பாள் இல்லையோ. ஒரு நிறுவனம்னு சொன்னா இன்னன்னார் இன்னத்தை செய்யணும்னு வச்சா தான் நடக்கும். இப்போ மொத்த பேரும் பல்லக்கில் ஏறி உட்கார்றேன்னா அப்ப தூக்குறது யாரு? எல்லாரும் தூக்க வரேன்னு சொன்னா ஏறி உட்கார்றது யாரு? ஒன்னொன்னுத்துக்கு ஆள் வேணுமே. அப்ப ஆராதனம் பண்ணுவதற்கு ஒருத்தர், பாசுரங்களை சொல்றதுக்கு குழந்தைகள், அதுக்கு சமைக்கிறதுக்கோ பூ தொடுக்கிறதுக்கோ சந்தனம் அரைக்கிறதுக்கோ பெண்கள், அதை பார்த்து மனசுல நிறுத்தி அடுத்த தலைமுறை பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையோ. அதுக்காக இளைஞர்களும் மற்றோரும் இப்படி கொண்டுதான் ஒரு இல்லத்திலும் பூஜை நடத்தப்பட வேண்டும். அடுத்த கேள்வி, பூஜை செய்ய ரொம்ப நேரம் ஆறுதே, இதை பார்த்தாலே ரொம்ப நேரம் ஆறுது. நானா கார்த்தால 6:45 கிளம்பணும் சுவாமி, என் வேலை நேரம் அப்படி. அந்த நாள்லாம் அரசாங்க அலுவலகம் 10லேருந்து 5. அந்த பாக்கியம் இன்னைக்கு இருந்திருந்தா தேவையில்லை. அதெல்லாம் இப்ப ஒத்துரும் அங்கெல்லாம் போறதில்லை. அரசாங்கத்துல ஆளை நியமிச்சு 20 வருஷம் ஆறுது, யாரும் ஒன்று எடுக்கவே இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே போட்டி சுவாமி, எல்லாம் தனியார் நிறுவனங்கள். அதனால கார்த்தால 6:45 7 மணிக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு உள்ள போய் உட்கார வேண்டிதான். அப்புறம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவேன்னா விட்டா வருவேன், அதுதான் எல்லாருமே சொல்றது. இப்போ யாரு இப்ப சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவேன்னா பதிலே கிடையாது இப்போ. ஆனா ஆழ்வார் எதிர்பார்க்கிறது, போறச்சே சீட்டோட போ, வரச்சே சீட்டு வாங்காதே, பெருமாள் விட்டா வா, இது அவர் சொல்றார். ஆனா நம்ம திருமலைக்கு போறச்சே மட்டும் சரியா சீட்டு வாங்கி போடுவோம், போகிறச்சே இன்னைக்கு வரச்சே இன்னைக்கு. அது ஒரு நாள் தப்பிப்படுத்தினா பெரிய ஆபத்து. சாலக்கிராம யாத்திரை போற பாருங்க, முக்திநாத் யாத்திரை, அங்க அந்த ஆகாய விமானம் அன்னைக்கு தட்ப வெட்பம் ஒழுங்கா இருந்தா தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஆனா இவ திரும்பி வர்றதுக்கு சீட்டு வாங்கிட்டு வந்துருவா. அதனால போனமே இந்த வண்டி ஒழுங்கா போனா தேவையில்லையேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டே உட்காந்துருப்போம். அது ஒரு நாள் நேரமா போச்சு, சரி இந்த தினம் பாக்கியம் இல்லை, பெருமாளை சேவிக்க முடியாது, திரும்பி வந்துருவோம். அதை போல வேலைக்கு போனவன் யாரான், இன்னைக்கு சாயங்காலம் முக்கியமா ஒரு கச்சேரி, ரொம்ப நல்ல சங்கீதம் பஜனை நடக்கிறதா இருக்கு, வரேன்னு சொல்லிட்டு கார்த்தால வேலைக்கு போயிருப்பா. 5:30 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, கச்சேரி ஆரம்பிச்சாச்சு, இன்னும் வரல. ஏன் வரவே இல்லைன்னால் 10 ஆகும். 10 மணி ஆகுனா கச்சேரியை முடிஞ்சு போயிடுமேன்னா இன்னைக்கு அவ்வளவுதான் பாக்கியம் இல்லை. அப்போ உழைக்கிறோம், எது மனசுக்கு பிடித்ததை செய்யணும்னு நினைச்சா நம்மளால முடியல பாருங்க. அதனால ரொம்ப வேகமான வாழ்க்கை, இந்த வேக வாழ்க்கைக்குள்ள நம்ம அப்படி ஆராதனம் பண்ண முடியுமா? கொஞ்சம் நேரம் தானே நம்ம கிடைக்கிறதுனால் உண்மை. ஆனா ஒரு உண்மையை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறே. இந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க போவதில்லை. இந்த வாழ்க்கை ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்த போவதில்லை. இப்படிங்கிறது நமக்கு நன்னா மனசுல பட்டுடுத்துன்னு வச்சுங்க, எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி கொள்வோம். ஒரு மனுஷன் நேரத்தை எப்ப ஒதுக்குறார், அதனுடைய முக்கியத்துவம் மனசுல பட்டா தான் ஒதுக்குவார். அது முக்கியம் இல்லேன்னு பட்டுதுன்னா, இப்படி பாருங்களேன், நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன்,
சாப்பிட்ற சமயத்துக்கு ஒருத்தர் வந்தார், அதை தொடாதே, அதில் விஷம் போட்டிருக்குன்னார். சட்டுன்னு உடனே உதறிடுவேன், எழுந்து போடுவேன். ஏன்னா உடம்பு உடனே போயிடுமே, உயிர் போடுமோ இல்லையோ. அப்போ விஷம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு பசி இருந்தால் அன்னம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லதா இருந்தாலும் ஆர்வமாக நான் அதை எடுத்து வாயில போட்டுக்க போறதா இருந்தா கூட அதில் விஷம் இருக்குன்னு சொன்ன உடனே உதறிண்டு எழுந்திருக்கணும் இல்லையோ. அப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சதா இருந்தாலும் அது எனக்கு குற்றமானதுன்னு தெரிஞ்சா தவிர்க்கிறதுக்கு நான் மறுக்கிறதே இல்லை. இது உலகத்துல நன்னா பார்த்துருக்கோம். நேரம் போயிட்டு இருக்கார் ஒருத்தர், ஒரே தீர்த்த தாகம், தண்ணீர் தொண்டையில ஒரே தாகம், தாகத்தோட போனார். ரொம்ப நாள் ஜலம், அப்படியே அவ்வளவு குளம் முழுக்க தண்ணீர் இருக்கு. இப்போ அதுல இறங்கி அந்த தாகத்தை, வெய்ய காலத்துல அந்த தாகத்துக்கு ஜலத்துக்கு போறவாளை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு வேகமா அந்த தண்ணீர். வேண்டாம்ப்பா, அதுல ஏதோ விஷம் கலந்திருக்கான்னு சொன்னால் உயிர் போனாலும் போறது, தண்ணீரை தொட மாட்டேனோ இல்லையோ. அப்போ எப்ப உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாலும் கண்டிப்பா அதை தவிர்க்கிறோம், அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கு ஆபத்துன்னு சொன்னா அது கண்ணுக்கு படாதனால தவிர்க்க மாட்டேங்கிறோம். நீ ஓடிண்டே இருக்கியே, அரை மணி நேரம் கூட ஆராதனை பண்ணாது போயிட்டியானால் உன் ஆத்மாவுக்கு ஆபத்துன்னு சொன்னா அது கண்ணில் படுறது இல்லை பாருங்க. அதனாலதான் இருக்கட்டுமே, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். அதே உடம்புக்கு ஆபத்துன்னு சொன்னா கண்ணில் படுறது பாருங்க, அதனாலதான் உடனே தவிர்த்துடும். இப்ப கோவில் வாசல் வழியா போறோம், நண்பன் சொல்றான் உள்ள போய் ஒரு கும்பிடு போட்டு அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோமே, ஆட்டமே நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த நண்பன் உடனே கேட்டான், நேத்திக்கு மட்டும் சோறு சாப்பிடச்சே அதுல விஷம் இருக்குன்னுச்சே, ஆட்டமே இன்னைக்கு சாப்பிட்டுடுறேன் நாளைக்கு விளக்குறேன்னு நீ சொல்லவே இல்லையே, இன்னைக்கு மட்டும் கோவிலுக்குள்ள போறதை இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்றியே, அப்ப அதே மாதிரி அந்த சோத்தை சாப்பிடச்சேன்னு சொல்லணும் இல்லையோ. இருக்கட்டும், விஷமா இருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு வேணா தவிர்த்துக்கிறேன் சொல்லவே இல்லை. விஷம் இருக்குன்னு உடனே அன்னைக்கே தவிர்த்தான். ஆனா கோவிலுக்குள்ள போனோன்னு உடனே இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு போலான்னு சொல்லிக்கிறான். ஏனால் கண்ணால் தெரிந்ததை மட்டும்தான் நம்புகிறோம், மனதுக்கு புரிந்ததை நம்ப மறுக்கிறோம், சாஸ்திரம் சொன்னதை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறோம். இந்த முக்கியத்துவம் தான் நமக்கு புரியணும். நாம என்ன வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அதை தாண்டித்தான் நேரம் ஒதுக்கி கொண்டு பெருமாள் ஆராதிக்கணும். இல்லைன்னா ரஜோகுண தமோகுணம் வளரும், அனாதிகால பாபங்கள் எனக்கு மீதுர்ந்துடும், ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழியே இருக்காது. இந்த நினைவு வர வர தேகத்தை காட்டில் ஆத்மா உயர்ந்தவர், அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போகணும், இந்த நினைவு வந்ததுன்னா தான் ஆராதனத்துக்கே நாம வருவோம். அதனால முதல் படியாக கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனம் பண்ணத்தான் தொடங்கணும். இன்னொன்னு நம்ம மனசுல உறுதி கொள்ளணும், மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, சுலபத்துல கிடைக்காது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்பேற்பட்ட மனித ஜென்மம் கிடைச்சிருக்கிறச்சே நான் வீணாக்கிடக்கூடாது. பெருமாள் என்ன சிருஷ்டித்ததே மோட்சத்துக்கு வரதுக்கு, அதை போய் சிருஷ்டியே பிரயோஜனம் இல்லாம நான் ஆக்கிடக்கூடாது. இல்லைன்னா படைத்த படைப்பு நான் எடுத்த பிறவியே வீணாப்படும் இல்லையோ. ஜன்மம் வீணாக கூடாது, மனுஷ பிறவி வீணாக கூடாது, ஆத்மா கைங்கரியத்தை இழந்து இந்த ஆத்மா பெருமானுடைய சொத்துங்கிறதே வீணாப்படக்கூடாது. நான் கைங்கரியமே பண்ணலே, ஆராதனமே பண்ணலேன்னு என்ன ஆகும், பெருமானுக்கு அடிமைங்கிற முத்திரையே போடும், போனா ஆத்மாவே இல்லைன்னு அர்த்தம். சொத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். சொத்தா இருக்கும் தன்மை ஆத்மாவுக்கு, சுவாமியா இருக்கும் தன்மை பகவானுக்கு. சொத்தா இருக்குன்னு சொன்னாலே தொண்டு புரிஞ்சுதான் ஆகணும். தொண்டை நிறுத்திவிட்டேன், ஆராதனத்தை நிறுத்தினேன்னால் இந்த ஜீவன் பெருமானுக்கு தொண்டன், அவன் சொத்துங்கிற தன்மையே போடும். அப்ப அதுவே போய் அப்புறம் வாழ்ந்தே லாபம் இல்லை, ஆத்ம நாசங்கரமாயிடும் இல்லையோ. அதற்காகத்தான் கண்டிப்பா செய்யணும் என்று சொல்லுகிறார்கள். சரி, இதெல்லாம் என்னால முடியல சுவாமி, ஆராதனை பண்றதுக்கெல்லாம் முடியல. அப்படி போற வழியில ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாமங்களை சொல்லிண்டே நான் அலுவலகத்துக்கு போய்டுறேன். அப்ப அந்த நாமங்களை சொன்னது மற்ற எல்லாம் விட்டத்துக்கு சமமாயிடுமா? நான் பூஜிக்கல, புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிக்கல, திருமஞ்சனம் பண்ணல, சமைச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணல, ஆனா இது எல்லாத்துக்கும் பதிலா ஒரு 10 திருநாமங்களை சொல்லிட்டே போயிட்டேன், நாமங்களை சொல்லிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டேன். அப்ப அது இந்த விட்டு கொடுத்தது எல்லாத்துக்கும் அது சரி கட்டிடுமா என்று ஒருத்தர் கேட்கலாம். நாமங்களை சொல்லுங்கோ, ஸ்ராத்தமே பண்ண வேண்டாம், நாமங்களை சொல்லுங்கோ, தீர்த்த யாத்திரையே போக வேண்டாம், நாமங்களை சொல்லுங்கோ, பூஜையே பண்ண வேண்டாம், இது ஒரு தவறான கருத்து உலகத்தில் நிலவுகிறது. அது கிடையவே கிடையாது. வைதிக வேதம் சொல்லப்பட்ட கர்மங்களை செஞ்சுதாகணும், பூஜை எப்படியா இருந்தாலும் பண்ணித்தாகணும். நாமங்களை சொல்றதுங்கிறது முதல் படி. அதுக்குன்னு முதல் படியிலேயே நின்றுட்டு இருக்கேன் நாராயண சொல்வாளன்னா, இந்த படியினால நம்ம அடுத்த படிக்கு ஏறித்தானே தீர வேண்டும். நாமங்களை சொல்லணும், அதனால பக்தி இன்னும் வளர்ந்து பாபம் தொலைந்து மேல பூஜை பண்ணணும். அதற்காகத்தான் நம்ம நாமங்களே சொல்றோம். நாம சங்கீர்த்தனமே முடிவாகி விடாது, முடிவு பகவான் தான். அதற்கு ஒரு படிக்கட்டாகத்தான் நாம சங்கீர்த்தனம் இருக்கும். அடுத்தது ஆண்கள் பெண்கள் சிறுவர் அனைத்து வர்ணத்தவர் எல்லா ஆசிரமத்தவர்
இப்போ பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், ஆண்கள், பெண்கள், பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், எத்தனை பிரிவு, எத்தனை வகையில் இருக்கு. இவா எல்லாருக்குமே ஆராதனம் உண்டா? எல்லாருக்கும் ஒரே முறையில் பூசையா? இல்ல ஒத்தொத்தர் ஒரு மாதிரி பண்ணுமா? எந்த வர்ணத்தவர், எந்த ஆசிரமத்தவரா இருந்தாலும் ஆண்கள் அனைவருக்கும் பூஜை முறை தான், பொதுவான பூஜை பண்ணலாம். அதே போல பெண்கள் அத்தனை பேருக்கும் பூஜை முறை தான், பொதுவான பூஜையே பண்ணலாம். அதைத்தான் கீழே சொன்னேன். வேலையை பெருமாள் பிரிச்சு விட்டுட்டார். சமைக்க வேண்டியது, புஷ்பம் தொடுக்க வேண்டியது, சந்தனம் அரைச்சு கொடுக்க வேண்டியது, வாசன திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்க வேண்டியது, இதெல்லாம் பெண்களுடைய வேலை. ஆராதனம் பண்ண வேண்டியது. இதை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இப்போ ஆண் பண்ற வேலை அவர் பண்றார், நமக்கு அதெல்லாம் இல்லையான்னு நினைச்சுப்பாளோ இல்லையோ. வேலை, பெரிய வேலை ஸ்திரீக்கு தான். என்ன சமைக்கணும், பூ தொடுக்கணும், சந்தனம் இருக்கிற எல்லாம். இந்த சுவாமி என்ன தெரியுமா பண்ணுவார்? கணவன் வருவார், அப்படி திருத்துழா எடுத்துப்பார், இப்படி இப்படின்னு 2 கை காட்டுவார், வேணும்னா கொஞ்சம் தீர்த்தத்தை சேர்ப்பார், ஒரு பாட்டை சொல்லுவார், ஆராதனை முடிஞ்சு போச்சு. அவர் தான் திருவாராதனை பண்ணாருன்னுவா. பண்ணது எல்லாத்தையும் இவ பண்ணி எடுத்து வச்சுட்டு அவர் வந்து கை காட்டிட்டு போனதோட அவர் வேலை சரி அப்படின்னா அவ்வளவுதான் அவருக்கு வேலை. அதான் அவருக்கு தெரியும்னு அர்த்தம். அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. அதனால சரின்னு அதை வச்சுட்டா இவர் தளிக பண்ணி பெருமாள் சாப்பிட்டு அவர் ஒழுங்கா இருக்கணுமே. அதனாலதான் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கவே இல்லை பகவான். தாராளமா பெண்களை சமைக்கட்டும், நமக்கு புஷ்பம் ஒழுங்கா வரணும், சந்தனம் ஒழுங்கா வரணும்னா அவள்கிட்ட கொடுத்தா தான் உண்டு. பல பேரும் உபன்யாசுக்கா ஊர் ஊரா போறச்ச எல்லார்ட்டையும் வந்து கேட்பா, சுவாமி அவர் ஆராதனம் பண்ண மறுக்கிறார், நாம் பண்ணலாமா? அத்தனை ஸ்திரீகளும் கேட்கிற கேள்வி. விடாம ஒரு 100 பேர் வந்தாள்னா 50 பேர் மனசுல இந்த கேள்வி இருக்கும். அவர் வெளியூருக்கு போறார், அதனால பண்ணலையான்னு கேட்டா, இருந்தாலும் பண்றதில்லை. அவர் ஒன்றும் வெளியூருக்கு போனா தான் பண்ணல, ஏதோ உமக்காக வேணா நான் சொல்லிக்கலாமே தவிர அவர் ஏனோ எத்தனையோ சொல்லி பார்த்தேன் பண்றதில்லை. அப்ப நாம் பண்ணலாமான்னால் பெண்கள் பண்ணலாம், ஓரளவுக்கு பூஜை செய்யலாம். எதை செய்யலான்னு மட்டும் சொல்லிடுறேன். அவரவர்கள் வீட்டில் பெருமாள் வச்சுருக்கோம் இல்லையோ, சமைக்கிறதுக்கோ புஷ்பம் தொடுத்ததுக்கோ சந்தனம் அரைத்ததுக்கோ ஒரு குறவும் இல்லை. அதை தாராளமா ஸ்திரீ பண்ணிவிடலாம். பண்ணிட்டு கொண்டு சமைத்ததை பெருமாள் முன்னாடி வச்சுடணும். பாசுரங்களையும் சொல்லலாம், புஷ்பம் சமர்ப்பிக்கலாம், அந்த மலர்களை எடுத்து பெருமாள் திருவடியிலையும் சேர்த்து விடலாம். ஒன்னே ஒண்ணு, வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களை சொல்லி திருமஞ்சனம் பண்ணுவதற்கு மட்டும் இயலாது. அது மட்டும்தான் செய்ய முடியாது தவிர மற்றபடி ஆழ்வார் பாசுரங்கள், ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் சொல்லி பெருமாளுக்கு பண்ணுலாம். இதை நான் 2ஆந்தரம் வலியுறுத்தி சொல்றதா இல்லை. ஏன்னா நீ தான் பண்ணணும் இந்த புருஷன்ட்ட சொல்லிண்டாலே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கு மேலே இல்லை அவளே பண்ணலாம், வேணும்னா விட்டுடுன்னுட்டா முடிஞ்சே போயிடும். அதுக்காக தான் நாங்கள் வாயே திறக்கிறது இல்லை இந்த விஷயத்துல. இப்போ இல்லை அதெல்லாம் பண்ணவே கூடாது, நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும். இல்லை சுவாமி அவள் பண்ணலான்னு எங்கேயோ நான் கேள்விப்பட்டேனேன்னு வந்து கேட்பார் அவர். இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தான் இவன் பண்ண வரப்போறானே தவிர, ஏன்னா அவர் பண்ணலேன்னு வச்சுங்க, சரி இருக்கட்டுமே, எதுவா இருந்தாலும் கணவன் பண்ணனதுக்கு பதில் மனைவி பண்ணிவிடலாம், மனைவிக்கு பதில் கண்ணன் பண்ணிவிடலாம். ஆனால் ஆராதனத்துல ஒத்தருக்கு பதில் ஒத்தர்லாம் பண்ண முடியாது. இது அந்தந்த ஜீவாத்மா ஆராதனத்தை அவரவர் தான் பண்ணணும். நான் எல்லாத்தையும் என்னென்னலாம் எங்கெங்க வட்டி விகிதத்துக்கு வங்கியில போட்டு வச்சிருக்கேனோ எல்லாத்தையும் மனைவி பேர்ல தான் போட்டு வச்சிருக்கேன் சுவாமி. நான் வாங்கின வீடு வாசல் நிலபலன்லாம் அவ பேர்ல தான் வாங்கி வச்சிருக்கேன், எல்லா சொத்தும் அவர் பேர்ல இருக்கு. எப்ப இத்தனையுமே அவளுக்கு விட்டேனோ ஆராதனத்தையும் அவளுக்கே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அந்தந்த ஜீவாத்மா அவனவன் தான் பண்ண வேண்டும். இல்லைன்னால் அவனுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழி இல்லாத போயிடுமோ இல்லையோ. அதனால ஒரு பெண்களிடத்திலையும் பிரார்த்தனை கண்டிப்பா வலியுறுத்தி சொல்லி அந்தந்த புருஷனை பண்ண வைக்க வேண்டும். பிள்ளையும் அதுக்கு தயார்படுத்தணும், பெண்ணையும் அதுக்கு தயார்படுத்தணும். அது ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய கடமை. மற்ற கடமையெல்லாம் அப்புறம். பொண்ணும் பிள்ளையும் பக்திமான்களா வளர்ந்தாளான்னு பார்க்க வேண்டியது அவளுக்கு பெருங்கடமை. அதைத்தான் பெருமாள் அந்த பெண்ணிடத்திலேருந்து ரொம்ப தூரம் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இவர் கார்த்தாலகளையும் போனான்னா ராத்திரி வீட்டுக்கு வரார். அதுல எவ்வளவு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப நிர்பந்தத்தின் பேரில் பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டபடியால் பெண்களும் இந்த முக்கியமான கடமையை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடுது. இது தப்பு சரி எந்த விவாத மேடைக்கும் பட்டிமன்றத்துக்கு அடிய வரவே இல்லை. இப்போ பெருமாள் ரொம்ப முக்கியமான பணியை கொடுத்திருக்கார். ஆனா அந்த பணி, அந்த பொறுப்பு நமக்கு முக்கியங்கிறது மனசுல பட்டுடுத்துனால் இந்த வேலை அதோட ஒப்பிட்டு பார்க்கறச்ச எவ்வளவு தாழ்ந்தது நமக்கு புரிஞ்சு போடும். ஆனா இந்த முக்கியத்துவம் மனசுல படாதனாலதான் பொருளாதாரம் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக அவரவர்கள் சொந்த காலில் நிற்கணும். ஆணும் சொந்த காலில் நிற்க முடியாது, பெண்ணும் சொந்த காலில் நிற்க முடியாது, எல்லாம் பெருமான் திருவடியில தான் நின்னாகணும். ஆனா நாம நினைச்சுருக்கிறது என்னமோ வேலைக்கு போனா சொந்த காலில் நிற்போம்னுட்டு ஒத்திரு நிற்க முடியாது. அவனவன் பகவானுடைய திருவடிகள் சரணம்னு பற்றித்தான் நிற்கிறான். நல்ல பக்தி வளரணும்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமா இல்லத்தினுடைய அரசி தலைவியினுடைய கையில் தான் இருக்கிறது. அப்ப அந்த ஆண்மகனிடத்துல இல்லையானா இருக்கு சொல்லலாம், அவர் சொல்லலாம். தவிர பாதி நேரம் இல்லவே இல்லையே. அவர் இருந்தான்னு மேல சொல்ல போறார். அதுவும் நீங்க எந்த நாடகத்துல வேணா பாருங்க, வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு 2 வருஷம் தான் தெரியவே வரும்.
ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் இந்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு எல்லா ஆணும் புரிஞ்சுக்கிறாது. என்னன்னு தெரியல. சாயங்காலமான வீட்டுக்கே வெள்ளம் வரமாட்டாளா, எங்க இருந்துட போறா, அப்ப வந்து பார்த்தா என்ன நடக்கிறதுன்னு தெரியாதா, ஒண்ணுமே தெரியாது. 1000 சண்டை வீட்டில் நடக்கும். ஆனா 2 வருஷம் கழித்து நீண்ட துயல்லேருந்து எழுந்து வருவார். இப்பதான் தூங்கி எழுந்து வராப்புல தெரிஞ்சுக்கிறார்னா இதெல்லாம் முட்டாள்தனம். அப்படி இருக்கவே கூடாது. ஒரு நாளும் குடும்பத்துல பக்தி முன்னேறித்தான் பார்த்துத்தான் ஆகணும். அதற்காகத்தான் கூட சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் சாதிக்கிறார். அப்ப அவரவருக்கு தகுந்தா போலே அவசியம் பக்தி செய்ய வேண்டும் என்று ஒரு சில கேள்விகளுக்கு உண்டான அர்த்தங்களை பார்த்திருக்கோம். இன்னும் வேற சில கேள்வி பார்ப்போம். நாம பூசிக்கணும்னு சொல்லுகிறோமே, நாம கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு செல்லுகிறேனே போருமா, இல்லை வீட்டிலையும் நாம் பூசிக்க வேண்டுமா? கோவிலுக்கு போனா போருமா, வீட்டுல பூசிக்கணுமான்னா கண்டிப்பா செய்யணும். பல நாட்கள் கோவிலுக்கு போக முடியாமலே கூட போகலாம். ஆனா வீட்டில் இருந்தா பூசிச்சு விடலாம் இல்லையோ. கோவிலுக்கு நேரம் உண்டு, காலம் உண்டு, நியமம் உண்டு, நிஷ்டை உண்டு. அதெல்லாத்தையும் நம்ம எல்லா நாளும் கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரியாது. மற்றொன்று, நம்ம வீட்டில் பெருமாளை எழுந்துள்ள பண்ணிருக்கோம். இப்போ கோவிலில் தான் பெருமாள் இருக்கார், வீட்டில் இல்லைன்னா வேற. வீட்டில் ஒத்தொத்தர் சாலக்கிராம பெருமாள் எழுந்துள்ள பண்ணிட்டால் அவர் தான் பூசிக்கிறதுல ரொம்ப எளிமையான முறையில பூசிக்க தகுந்தவர். ஏன்னா என்ன அபச்சாரம் பண்ணோம்னாலும் சட்டுன்னு அந்த அபச்சாரத்தை சரிப்படுத்தி விடலாம். ஒரு விக்கிரகம் கை தவறி கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, அவரை திரும்ப பண்றதுக்கு சில சடங்குகள்லாம் உண்டு. அப்பதான் அந்த அபச்சாரம் போகும். அதே ஒரு சாலக்கிராம கல்லு பெருமாள் கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, ஒண்ணுமில்லை, அவரை திரும்ப தன் பீட்டத்தில் எழுந்துருளை பண்ணி கொஞ்சம் பால் கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்து உபச்சாராபதேசேன கிருதான ஹரஹன்மயா அபச்சாரானி மாம் சர்வான் க்ஷமஸ்வ பொறுத்தருள்வாயின்னா உடனே அந்த அபச்சாரம் அத்தோட முடிஞ்சு போச்சு. அதனால பண்றதுல ரொம்ப எளிமையான ஆராதனை முறை தான் சாலக்கிராம ஆராதனை முறை. அப்போ ஒரு சாலக்கிராம பெருமாளை நம்ம வீட்டில் எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு ஆராதனம் பண்ணணும்னால் அப்ப சம்பிரதாயத்துல சொல்லப்பட்டபடிக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி கொள்ளுகிறோமோ இல்லையோ, இந்த இடத்துல சக்கர முத்திரை, இந்த இடத்துல சங்க முத்திரை, அந்த முத்திரை பெற்றுக்கொண்டு ரகசியத்திரயங்கிற திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அதை பெற்றுனுட்டோம்னா தான் இனிமே மிச்சமில்லை, அவ்வளவு நன்மை நமக்கு ஏற்படும். நமக்கு அது ரக்ஷே. நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளை பூஜிக்கிறோமே, ஏன் தெரியுமா, அவர் வீட்டில் இருந்து கொண்டு எனக்கு தெரியாம வரப்போகிற பல ஆபத்துகளை தவிர்க்கிறார். அவர் நமக்கு எல்லா ஆபத்தும் தெரியும்னே சொல்லக்கூடாது. நாம ராத்திரி தூங்கி போடுறோம், என்னெல்லாம் இந்த லோகத்துல நடந்தது நம்ம வீட்டுல நடந்தது நமக்கு தெரியுமா? ஏதோ ஒரு தைரியத்துல கீழே பாய விரிச்சுன்னு படுக்கிற மூலியம். பக்கத்துல தேடு போனா தெரியுமா, பூரான் போறான் தெரியுமா, பாம்பு போனா தெரியுமா? தெரியாது. இதை சொன்னேன்னா நீங்க ராத்திரி படுக்கவே மாட்டீங்க யாரும். இப்போ பக்கத்துல எல்லாம் போய் ஆனா படுத்துட்டு தானே இருக்கும். களத்து மேட்டுல எத்தனை பேர் குடியானவர்கள் படுத்துன்னு தூங்கல? எவ்வளவு இடத்துல குண்டு வெடிக்கிற இடத்துல ராத்திரி எல்லாரும் படுத்துன்னு தூங்கல? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எந்த நம்பிக்கையில தூங்குறா? எங்கெங்கயோ நாட்டுக்கு நாடு தினப்படி சண்டை நடந்துட்டே இருக்கும் இல்லையோ, குண்டா வெடிச்சுட்டு இருக்கு, மனித கொலையா நடந்துட்டு. அந்த நாட்டில் இருக்கிறவாள் ராத்திரி படுத்துன்னு தூங்குறா. களத்து மேட்டுல கண்டிப்பா பாம்பு இருக்கும், அங்கேயும் குடியாதன படுத்து தூங்குறா. எந்த தைரியத்துல தூங்குறாருனால், தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் பகவான் காக்குறான் அப்படிங்கிற தைரியத்துல தான் அவர் தூங்கிட்டு இருக்கார். அப்படி ரட்சிக்கிற பெருமாளுக்கு நம்ம வீட்டுல பூஜிக்காத பட முடியுமா? அதனால நிச்சயம் செய்யணும். இன்னொன்னு, வீட்டுல இருக்கிற பெருமாள் அர்ச்சக பராதீனன், அர்ச்சகர்களுக்கு அதீனப்பட்டு இருக்கிறார். நாம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை ஏத்துக்கிறார். இன்னைக்கு 15 நிமிஷம் ஆராதனைன்னா சரி, இன்னைக்கு விடுமுறை நாள் 1 மணி நேரம் ஆராதனம், ரொம்ப திருப்தியா பெருமாள் எழுந்து உட்காந்துருவார். இன்னைக்கு திங்கக்கிழமை 20 நிமிஷம் தான், சரி அதுவும் ஏத்துக்கிறோம். இன்னைக்கு ஊருக்கு போறேன், இல்லவே இல்லை, ரொம்ப திருப்தி, நல்ல வேலை நீ ஏதோ இன்னைக்கு தான் பண்ணிட போறியே நினைச்சிருந்தேன், இப்போ நீ ஊருக்கு போயிட்டு வரேன், நன்னா போயிட்டு வா, ஏன்னா அதையும் போய்ட்டு சொல்றார். அப்ப 20 நிமிஷத்தையும் ஒத்துக்கிறார், 1.5 மணி நேரத்தையும் ஒத்துக்கிறார், இல்லாட்டாலும் ஒத்துக்கிறார். இத்தனை தூரம் நமக்கு அடங்கி ஒடுங்கி நமக்கே நல்லது பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறச்சே, அப்பேற்பட்ட விருந்தாளிக்கு நாம ஆராதனை பண்ணாது போகலாமா? அதுவும் அத்தனை சக்தி படைத்தவர் அந்த சக்தியை குறைச்சுன்னு இருக்கிறார். நினைச்ச மாத்திரத்துல ஜகத்தை மாத்தக்கூடிய சக்தி படைத்தவர். நான் கொடுக்கிற புளியோதரைக்கும், நான் கொடுக்கிற தத்தியோனத்துக்கும், நான் சமர்ப்பிக்கிற புட்பத்துக்கும் என்னமோ ஒன்னும் தெரியாதா போல ஏத்துண்டு தான் ஆனந்தப்படுறாப்புல ஒருத்தர் வந்திருக்காருனால், அப்ப அதை சமர்ப்பிப்பது தானே நமக்கு கடமையாக இருக்க முடியும். அத்தியந்த சுலபன் பகவான், மிகவும் எளியவன். அதற்காகவும் வீட்டிலே கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும். சரி, பூசிக்கும் போது சில தப்புகள்லாம் நடந்துடுறது இல்லையோ, ஆகவே பூசிக்காமல் இருந்தாலேன், பூசிக்கச்சே தப்பு நடந்துடலாம். அந்த தப்பு பாவத்துல கொண்டு போய் விடுமே? ஆமாம் விடும். அப்ப அந்த பாபத்தை கண்டு பயந்து கொண்டு பூசிக்காமலே விட்டுடலாமா என்றால், யாமுனாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஆளவந்தாருங்கிற மகாச்சாரியர், ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியர் யாமுனாச்சாரியர். அவர் ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார், துரந்தஸ்ய அநாதேஹே பரிஹரணீயஸ்ய மகதா நிஹீன ஆச்சாரோகம் நிருபசுகு அசுபஸ்தா ஆஸ்பதமபி தயாசிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே. அனைத்து குற்றங்களுக்கும் நான் இருப்பிடம். எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் நான் தப்பாத்தான் ஆரம்பிக்க போறேன். ஆனால்
நான் ஏன் தெரியுமா கண்டிப்பா அந்த காரியத்தை நடத்துறேன், ஏன் ஆராதிக்கிறேன், தப்பு நடந்துடும் இருந்தாலும் ஏன் தெரியுமா ஆராதிக்கிறேன், உன்னுடைய தயை, உன்னுடைய கருணை, உன்னுடைய சக்தி, உன்னுடைய மன்னிக்கும் குணம், இதுதான் இறுதியில் ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கையோட நான் ஆரம்பிக்கிறேங்கிறார். நான் எத்தனை குற்றங்கள் வேணா புரிஞ்சிருக்கலாம், இது ஒரு சாமர்த்தியமான பேச்சு. கூறத்தாழ்வான இதை போறதான் சாதித்தார். தேவரீருக்கு சாந்தி கருணா முதலான எத்தனையோ குணங்கள் உள்ளன. ஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்தும் நார்கதி. எங்கிட்ட நிறைய பாபம் இருக்கு, உங்ககிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. நான் ஒரு விருப்பப்படுறேன், தேவரீர் குணம் தான் ஜெயிக்கணும், என் பாபம் ஜெயிக்கக்கூடாது. இது வேணும் ரொம்ப ஆச்சரியமா போடுற ஒரு பேச்சு. இப்போ என்னன்னால், பெருமானுடைய குணங்கள் ஜெயிச்சுடுத்துன்னு சொன்னா என் பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். உன் கருணை ஜெயிக்கணுமா என் பாபம் ஜெயிக்கணுமா? என் பாபம் ஜெயிச்சா கருணை தோத்துரும், கருணை ஜெயிச்சதுன்னா பாபம்லாம் வீணா போயிடும். அப்ப என் பாபம் நன்னா தோக்கட்டும், உன் கருணையே ஜெயிக்கட்டும்னால் அப்ப எத்தனை பாபம் பண்ணாலும் கருணையால் அதை தாண்டிவிடலாம்ங்கிறதுன்னு அர்த்தம். ஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்தும், என் பாபம் ஜெயிக்க கூடாது. அப்ப பெருமானிடத்துல நம்ம எந்த நம்பிக்கையோடு ஆராதனை பண்றோம், எத்தனை ஆராதனை பண்ணி எத்தனை குற்றம் வந்தாலும் அவருடைய குணத்தோட இது சேரும் போது அனைத்தும் அழிந்து போகும். அவர் குணம்தான் ஜெயிக்கும், அவருடைய எண்ணிறந்த கல்யாண குணங்கள் ஜெயிக்கும், கருணை ஜெயிக்கும், தயை ஜெயிக்கும். நான் பாபமே பண்ணியிருந்தாலும் அது நிற்காது. இப்ப நாம குளிக்கல, ரொம்ப நாள் இங்கேருந்து ரயில் வண்டியில புறப்பட்டு வடக்க போயிருக்கோம், ரிஷிகேஷ் ஹரித்வாரத்துல போய் இறங்குறோம். இறங்கினா அப்படியே சுழிச்சுட்டு கங்கை ஓடுறது பாருங்க. கங்கையில குளிக்கிறதுக்காக கிடுகிடுன்னு போயிருந்தார். வழியில் ஒருத்தர் நின்று சொன்னார், நீ குளிக்காமலே நேர கங்கையை நோக்கி வரையே, நிறைய தீட்டு துப்பெல்லாம் இல்லையோ, கங்கையில குளிப்பியான்னார். நான் சொன்னேன், எல்லா அனாதிகால பாபத்தையே கங்கை போக்க போறது, அப்ப இங்க ரயில் வண்டியில குளிக்காத வந்த பாபத்தையும் சேர்த்து போக்காதானே? இப்ப எல்லா பாபத்தையும் போக்குற கங்கை இதையும் சேர்த்து தான் போக்க வேண்டும். அதே போல நாம பூஜை பண்றச்சே சில பாபங்கள் வந்துடும்னால் அனாதிகால கர்மங்கள் பாபங்களை தொலைக்கத்தான் பண்றோம். அப்போ இந்த பூஜையின் சமயத்தில் வரும் பாபங்களையும் அதுவே சேர்த்து தொலைத்து விடும்னு புரிஞ்சுக்கணும். ஆகவே ஏதோ பாபத்தில் போய் முடியுங்கிறதுக்காக விட்டுடக்கூடாது, அதை விட பூஜிக்காமல் இருக்கலாமேன்னு சொல்லுவதும் கூடாது. இந்த இருள் தருமா ஞாலம், இந்த சம்சாரத்திலே யாருமே நல்ல வழியிலேயே பற்றி உயர்ந்த மார்க்கத்தை பற்றி முன்னுக்கு வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், தேவரீர் அருளாலே அடியன் இதே போல நல்லவனா இருக்கணும். அப்ப பெருமாள் கேட்கிறார், இந்த சம்சாரத்துல போய் இப்படி ஒன்னால இருக்க முடியுமானால் என்னால் இருக்க முடியாது, உன் கருணையால இருப்பேங்கிற நம்பிக்கையால் கேட்கிறேன். இது என்னிடத்துல விட்டியான நடக்காது. இப்போ என்னுடைய எனத்தன பாபம் எனக்கு வந்தாலும் இந்த பாபங்களை உன் கருணையும் உன் பொறுமையும் உன்னுடைய சாந்தி மன்னிக்கும் குணம் தாண்டி அழிச்சிரும் இல்லையா? அதற்காகத்தான் பிரார்த்திக்கிறேன். அப்ப ஆராதனம் பண்றச்சே எத்தனை தப்பு வந்தாலும் பெருமானோட ஒரு நெருக்கம் வந்துடுறது இல்லையோ, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆராதனை பண்ணச்சே கூட இருப்போமே, பூசிக்கச்சே கூட இருக்க போறோமே, அதுல தப்பு வந்ததுன்னா கூட அவரோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அந்த தப்பை தாண்டிடும். ஒரு தராசு தட்டுல வச்சு நிறுத்து பார்த்தோம்னால் பகவானுடைய நெருக்கம் முக்கியமா, தவறு நிகழ்ந்து முக்கியமானா நெருக்கம்தான் முக்கியமா இருக்கும். அதனாலதான் கண்டிப்பா ஆராதனம் பண்ணி நெருக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, பூசிப்பதற்கு நேரம் காலம் ஏதேனும் உண்டா? எப்போதும் பூசிக்கலாமா? எப்படி வேணா பூசிக்கலாமா? உண்டா? நாள் உண்டு. பூசிப்பதற்கு நேரம் உண்டு. பகல் பொழுதில் தான் பூசிக்க வேண்டும். மாலை பொழுதிலும் சேர்த்து பூசிக்கலாம், அது வேற. சுவாமி முதலுக்கே இப்ப வழியை காணும், இதுக்கு மேல என்னமோ மாலை பொழுதுல வேற பண்ணலாம்னால் இஜ்யாராதனம்ங்கிறது பகல் பொழுது ஆராதனம், சாயங்கால ஆராதனத்தை பானக ஆராதனம்னு கூட சொல்றது உண்டு. அப்ப இஜ்யாராதனம் பானக ஆராதனம் ஒரு நாளை 5 பகுதியா பிரிச்சுங்க. 6 நாழிகை ஒரு பகுதி, 30 நாழிகை பகல் பொழுது, 30 நாழிகை ராத்திரி பொழுது, 12 மணி நாழிகிறது 30 நாழிகை. 1 மணி நேரம்னா 2.5 நாழிகைன்னு கணக்கு வச்சுங்க. கார்த்தால சூரியோதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனத்தின் வரை 30 நாழிகை. 30 நாழிகை 5 பொழுதா பிரிச்சுடுங்க. அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம். இதைத்தான் பஞ்சகால பராயணர்கள்னு சொல்லுவா. அபிகமனம், காலை எழுந்திருந்து பெருமானை பூசிக்க அவனை நோக்கி போகிறோம். 5 நாழி முடிஞ்சு போச்சு, 6 நாழி முடிஞ்சு போச்சு. சாமி அவர் நோக்கி போறதுக்கு 6 நாழின்னா அதுக்குள்ள நாங்க போய் கழுத்தே போட்டுருவோம். வேலைக்கு போற இடத்துல போய் அத்தனை நேரத்துக்குள்ள கழுத்து போட்டிருப்போம். என்னால் நான் சொல்றத கொஞ்சம் இப்படியே மனசுல வாங்கிக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏத்தாப்புல எப்படின்னு பார்த்துப்போம். என்ன இப்ப சாஸ்திரம் சொல்லி இருக்கிற வழியை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நம்மாட்ட 4 பேர் வருவான்னு அவளுக்கு தெரியாதா? அதனால அப்பவே அதற்கும் சுருக்கமா என்ன பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கார்கள். அப்ப முதல் 6 நாழிகை பகவானுக்கு பூஜிக்கிறதுக்கு நோக்கி போதல். அடுத்த 6 நாழிகை அதற்கு வேண்டிய சாமகிரிகளை சேர்த்தல். ஆராதனத்துக்கு வேண்டிய பூஜைக்குரிய சாமான்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது 2வது 6 நாழிகை. 3வது அபிகன உபாதானம் இஜ்யா, இஜ்யால ஆராதனம் பண்ண வேண்டிய நாழிகை. 3வது 6 நாழிகை தான் ஆராதனம் பூஜை செய்ய வேண்டும்.
4வது 6 நாழிகை வேதம், இதிகாசம், புராணம் இதெல்லாத்தையும் படித்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டும். கடைசி 6 நாழிகை பகவானை ஸ்மரித்து கொண்டே தூங்க போக வேண்டும். அதான் யோகம். அப்ப அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் இந்த 5 காலங்கள் முக்கியம். இந்த 5 காலத்தில் பகல் 11 மணி அளவில் தான் நம்ம ஆராதனை பண்ணணும்னா 11 மணி வீட்டில் இருக்கணுமே, இருந்தான்னா ஆராதனை பண்ண. அது பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள்லாம் 7:45 கிளம்பிடுறா, வேலைக்கு போக வேண்டியவாள்லாம் 7:15 கிளம்பிடுறா. நீ ஏதோ 11 மணிக்கு நாங்க இங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஆராதிக்கிறதா இல்ல வீட்டுல வந்து பண்ணணுமான்னா கவலைப்படாதீங்க. கார்த்தால கிளம்புறதுக்கு முன்னாடி ஆராதித்து விட்டு போகலாம். பண்ணாமல் இருப்பதை விட இதை பண்ணுவதுதான் சால சிறந்தது. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், பண்ணா ஒழுங்கா பண்ணணும், இல்லைன்னா தொடவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்க கூடாது. எத்தனை பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னால் அந்த நெருக்கம் மேல மேல நம்ம வளர்த்தின்னு போடும். பண்ணாமலே இருந்துட்டோம்னா விலகியே போடுவோம் பாருங்க. பண்ணத்தானே நமக்கு நெருக்கமே வருகிறது. ஆக இந்த ஞாலத்துக்குள் இப்படி காலத்தை பிரித்து கொள்ள வேண்டும். இந்த காலத்துல கார்த்தாலைக்குள்ளேயே நாம பண்ணிட்டு போயிடலாம். காலை எழுந்திருந்து இன்னென்னது செய்யணும்னு பார்ப்போம். நாம எழுந்திருந்த உடனே இப்போ இதை மட்டும் நீங்க குறிப்பு வச்சுக்கலாம். இப்போ கார்த்தாலை எழுந்திருக்கும் போது என்ன பண்ணணும், அதாவது தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறச்சே என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீராட போகும்போது என்ன பண்ணணும்னால் அப்பப்ப நினைச்சுக்க வேண்டியது சிலது உண்டு. இன்னும் ஆராதனத்துக்கு வரல, அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது சிலதை பார்த்துருவோம். தூங்கிட்டு இருக்கோமோ இல்லையோ, காலை தூங்கி இருந்து எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கும் போது ஹரி 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 என்று 7 தடவை சொல்லிக் கொண்டுதான் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்தவுடன் போய் கை கால் அலம்பி வாய் கொப்பளிக்க வேண்டும். அதற்கப்புறம் வந்து அமர்ந்து நம்முடைய குருக்களுடைய பரம்பரையும் பெருமானுடைய 5 நிலைகளையும் பற்றி நினைக்க வேண்டும். வைகுண்டம், பார்க்கடல், ராமகிருஷ்ணன் முதலான அவதாரங்கள், உள்ளே உறையும் பெருமான், கோயில்களில் கோயில் கொண்டிருக்கும் விக்கிரக ரூப பெருமாள். இதுதான் அவருடைய 5 நிலை. நின்னவன் கீர்த்தியும் நீழ்புனலும் நிறைவேங்கட பொற்குன்னமும் குலவிய பார்க்கடலும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கெத்தனை இன்பம் தரும் இவன் நடமடத்தாள் எந்தனக்கும் அது ராமானுஷா இவை ஈந்தருளேன்னு ராமானுஷ நூத்தந்தாதில ஒரு பாசம். அப்ப வைகுண்டம், க்ஷீராப்தி, விபவாவதாரம், அந்தர்யாமி, அர்ச்சை இந்த 5 நிலைகளை பற்றி நன்கு நினைக்க வேண்டும். அவைகளை தொழுது கொள்ள வேண்டும். இது கார்த்தால எழுந்த உடனே பண்ண வேண்டியது. அப்ப எழுந்திருந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு போய் கைகால் அலம்பி வாய் கொப்பளித்து விட்டு வந்து அமர்ந்து குரு பரம்பரையும் பெருமானை பற்றின நீண்ட வரிசையும் நினைக்க வேண்டும். அதற்கப்புறம் பகிர்பூமிக்கு செல்ல வேண்டும். இயற்கை உபாதைகளை கழித்து கொள்ள வேண்டும். மிருத் சௌச்சம் மண் கொண்டு நன்கு கழுவி கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் ஸ்நானத்துக்கு வரும் பாருங்க, அது 2வது தேவை. இப்போ ஸ்நானத்துக்கு வரும்போது இப்ப எல்லாமே மேல அப்படி திறந்தோன்னா தள்ள கொட்டுறது. அந்த நாள்ல காவிரிக்கு போனோம்னா முதல்ல கால் தானே கீழே நினையும். வைத்திய சாஸ்திரத்தின்படியே காலிலேருந்து உடம்பு நனைஞ்சதுன்னா தான் ஆரோக்கியம், தலையிலேருந்து நனைஞ்சதுன்னா ஆரோக்கியம் கிடையாது. எது ஆரோக்கிய கேடோ அதை நன்னா கண்டுபிடிச்சு வச்சுருவா. இப்ப இருக்கிறவா பண்றது எல்லாம் சாதிக்கிறது என்னன்னா ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடா, அதுதான் பெரிய முன்னேற்றம்னு வேற கொடுத்துருவா. இந்த முன்னேற்றம்னு சொல்லிட்டாலே மக்கள் அப்படியே சரக்கடிச்சு படக்கிறாப்புல இருக்கும். ஓஹோ நம்ம எல்லாம் எங்கேயோ வந்துட்டோம், எங்கேயும் இல்லை, கீழே விழுந்திருக்கும். அதை தெரிஞ்சுக்காதே பண்ணிட்டு போறப்போ அப்ப அந்த ஸ்நானத்துக்கு ஜலத்தை கொண்டு வச்ச உடனே இதுதான் கங்கை நீர், இதுதான் காவிரி நீர் அப்படின்னு அந்த தீர்த்தத்தை புனித தீர்த்தமா மனதால் நினைக்க வேண்டும். பல விஷயங்கள் ஆராதனத்தின் போது எல்லாம் அதிருஷ்ட ரூபம். ஒரு மந்திரத்தை சொல்லி தண்ணீரை நன்னா புனித நீர் ஆக்குறோம் பாருங்க. சாமி மந்திரம் சொன்னா புனிதமாக்கிடுமான்னு கேப்பீள். அதுதான் அதிருஷ்ட ரூபமான உச்சாரணம். நம்ம கண்ணால பார்த்து புனிதமாக்குறது ஒண்ணும், ஆனா கண்ணால் பார்க்க முடியாத பலத்தை புனிதமாக்குறதுக்கு முடியும். அதை செய்யறதா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கங்கையர் புனிதமாய காவிரி நதவு பாட்டு என்னும் பொங்கொலிகங்க கரமலிகண்ட துறபுருடோத்தமர் அடிமேல் கங்க கங்கை என்ன வாசகம் என்ன, இதுவே கங்கா தீர்த்தம் நினைச்சுக்கணும். இதோ காவிரி நீர் தான் இது நினைத்து கொண்டு பிரார்த்திச்சுக்கணும். இது கங்கையா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், நான் கங்கா காவிரியில தீர்த்தமாடுறதா இருக்கட்டும் நினைத்து கொண்டு. இன்னொரு முக்கியமான தேவை, குளிக்கும் போது இடுப்பில் ஆடையோடுதான் குளிக்க வேண்டும். பல பேர் இந்த தப்பு பண்ணிடுறோம். இடுப்புல ஆடை இல்லாம குளிக்கிறது கூடவே கூடாது, சாஸ்திரத்தை ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் இன்னொன்னு, குளிக்க போகும்போது செருப்பணிந்து கொண்டு குளிக்க போகவே கூடாது. எப்ப அதுவும் புண்ணிய நதியில தீர்த்தமாட போறச்சே கண்டிப்பா செருப்பு கொண்டு போக கூடாது. அதற்கு இந்த பளபளப்புக்காக பூசிக்கிறோமே அந்த பூசிக்கிறது இல்லாம பண்ணக்கூடாது. ஏன்னா நாம கெட்டது போறாதுன்னு நதியை வேற கெடுக்கணுமா? ஊர்ல இருக்கிற இத்தனை பேர் வந்து அது பூசின்னு குளிச்சா நதி என்ன ஆகும் சொல்லுங்க. அதனால அத்தையும் செய்யக்கூடாது. இன்னொன்னு, நதியில தீர்த்தமாடின பிற்பாடு வீட்டில் வந்து குளிப்பது கூடவே கூடாது. நதியில குளிச்சுட்டோம்னா அத்தோட சரி. அதுக்கப்புறம் புண்ணிய தீர்த்தமாட்டு வீட்டுல வந்து குளித்தால் அப்ப அது அழுக்குன்னு அர்த்தம் ஆயிடாதா?
அது அழுக்கு இல்லையே, அழுக்கு பாபங்களை போக்கக்கூடிய நதி அது. அதனால அங்க குளிச்சுட்டு நான் அப்புறம் வந்து குளிக்கிறது கூடாது, செருப்போட குளிக்கிறது கூடாது, இடையில் துணி இல்லாமல் குடிப்பது கூடவே கூடாது. அப்ப நீராடி முடிச்சோணும். முடித்த பிற்பாடு ஊர்த புன்றத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். திருமண் காப்பு இட்டுக்கிறவா திருமண் காப்பு இட்டுக்க போறா, கோபி சந்தனம் இட்டுக்கிறவா கோபி சந்தனம் இட்டுக் கொள்ள போகிறார்கள். அவனவனுடைய மதக்குறி அடையாளத்தை அவசியம் நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும், வேட்டி உடுத்துக் கொள்ள வேண்டும், ஊர்த புன்றத்தை தரிக்க வேண்டும். அப்போது கேசவாதி துவாதச நாமங்கள், கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர இந்த திருநாமங்கள், அதே போல பிராட்டிக்கு இருக்கிற 12 நாமங்கள், அவளுக்கு இருக்கிற ஸ்ரீதேவ்யே நமஹ, அமிர்தோத்பவாய நமஹ, கமலாய நமஹ, சந்திரசோபின்னே நமஹ, விஷ்ணுபத்னே நமஹ, வைஷ்ணவ்யே நமஹ, வராரோகாய நமஹ, ஹரிவல்லபாய நமஹ, சார்ங்கிண்ணே நமஹ, தேவதேகவிக்க நமஹ, லோகசுந்தரி நமஹ, மகாலட்சுமி நமஹ என்ன இருக்கக்கூடிய 12 திருநாமங்களையும் மனசார நன்கு நினைத்து கொண்டுதான் நெத்திக்கிட்டுக்கணும். அதுலயும் பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்களுக்கு ஊர்த போன்ற தாரணம் வேறே, ஆகாதவர்களுக்கு வேறு மாதிரி என்ன நாம அவரவர்கள் மதக்குரிய நெத்தியில் இடிச்சிக்கொண்டு இதெல்லாம் நாம பண்ணிக்க வேண்டியது. அப்ப தூங்கி எழுந்திருக்கிறச்சே என்னன்னு பார்த்துட்டோம், அடுத்தது நீராடும் போது என்னன்னு பார்த்துட்டோம், இனிமே ஆராதனை பண்ண வேண்டும். அதை மட்டும் என்னன்னு கடைசி 5 நிமிஷம் சொல்றேன். அந்த ஆராதனம் ஏன் 5 நிமிஷம்னா பண்ண போறது அவ்வளவுதானே, அதுக்காக 5 நிமிஷம். சாமி 2 மணி நேரம் சொல்லிருக்கூடாது, நீங்க பண்ண போறீங்களா 2 மணி நேரம்? இப்போ 2 மணி நேரம் பண்றதா இருந்தா நானும் 2 மணி நேரம் சொல்லிருக்கலாம். பண்ண போறது 10 நிமிஷம் சொன்னா நானும் 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிடணும் இல்லையோ. ஆகவே தான் சொல்ல வரேன். இப்போ அடுத்தது இப்ப நீராட்டத்தை பத்தி பார்த்துட்டோம், அப்புறம் திருவாராதனம். சாப்பிடும் போது சொல்லிடுறேன். முதல்ல வழக்கத்துல இருக்கிறத சொல்லிட்டா அப்புறம் ஆராதனை என்னன்னு பார்ப்போம். சாப்பிடும் போது அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும், எழுந்து போய் சாப்பிடுவது கூடாது, கொறித்து கொண்டு நடப்பது கூடவே கூடாது, ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு சாப்பிடுவது கூடாது, பக்கத்தில் இருக்கிறவாளோட பேசிக்கொண்டு சாப்பிடுவது கூடாது. இது இத்தனையும் பண்ணக்கூடாது. அன்னத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது இது கோவிந்தனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்கிற நினைவோட தான். எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம்னு கண்ணன் சாதிக்கிறார். நீ எத்த செய்தாலும் உண்டாலும் யாகம் பண்ணாலும் யஜ்யம் பண்ணாலும் என்ன தானம் பண்ணாலும் அது எனக்கு அர்ப்பணமாக செய். அப்ப உண்ணும் போது கோவிந்த 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 என்று சொல்லிக்கொண்டேதான் உண்ண வேண்டும். இது உண்ணும் போது வழக்கம். அப்புறம் படுக்க போறோம் பாருங்க, சாயங்கால பொழுதுக்கு அப்புறம் ராத்திரி பொழுது படுக்க போறோம் இல்லையோ, படுக்க போவதற்கு முன் ஸ்ரீ வைகுண்டத்தை தியானித்து கொண்டேதான் படுக்க போகணும். பகவானுடைய கல்யாண குணங்கள், வைகுண்டத்துக்கு போகும் மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம், அவன் குணம், அங்க எப்படி ஆதிசேஷ பர்யங்கத்திலே பிராட்டிமார்களோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கார், இவை இத்தனையும் நினைச்சுட்டு தான் படுக்கிறதுக்கு போகணும். ஒருவேளை படுக்கிறதுக்கு போறதோட போனாலும் சரி, அத்தோட தான் அப்படி இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு வேற எதையானு பேய் பிசாச்சு படம் அத்தித்தின் எத்தியான்னு பார்த்துட்டு அது தூங்க போறா குறைக்க அது வேற கனவுல வந்து ஏற்கனவே நாள் முழுக்க மக்களை பார்த்து பயந்தது போறாதுன்னு இப்ப அதை வேற பார்த்து ராத்திரியில பயந்துட்டு ஒன்னும் வேண்டாம். அப்ப ராத்திரி படுக்க போகும்போது வைகுண்ட தியானத்தோடு படுக்க போக வேண்டும். இன்னொன்னு ருக்மிணி தேவி, இது ரொம்ப முக்கியமா எல்லாம் பெண்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ருக்மிணி தேவியும் திரௌபதியும் 2 பேரும் பேசிக்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிச்சே, என்னம்மா உன் வீட இவ்வளவு நன்னா வச்சிருக்கே, லக்ஷ்மி கட்டாட்சம், ருக்மிணி தான் லக்ஷ்மியே, ஆனா அந்த லக்ஷ்மி பேசிருக்கா திரௌபதி, லக்ஷ்மி கட்டாட்சமா வீட்டை வச்சிருக்கியே, நீ என்ன பண்ணுவே அப்படின்னு அவ கேட்கிறா. திரௌபதி ருக்மிணி தேவி பேசிட்டு இருக்கிறச்சே, ஒன்னும் எந்த இடத்துலயும் குப்பை சத்தை என் வீட்டுல போடவே மாட்டேன், வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுப்பேன், எந்த இடத்துலயும் ஆடைகள் மடிக்கப்படாமலோ துவைக்காமலோ விசிறி எரியவே மாட்டேன், அத்தனையும் துவைச்சு மடிச்சு ஒரே அடுக்கு வரிசையா தான் வைப்பேன். நான் எப்ப ஆராதனை பண்ண போறச்சேவும் எதை அரைக்க போறச்சேவும் சமைக்க போறச்சேவும் குளிக்காம போக மாட்டேன், தீட்டு விழுப்பு துணிகள் பேர்ல பட்டுக்கவே மாட்டேன், விளக்க எப்போதும் தொடச்சு பளிச்சுன்னு அதுக்கு குங்குமம் இட்டுத்தான் வைத்துக் கொள்ளுவேன், பெருமானுடைய சன்னிதானத்தை மெழுகி பெருக்கி மெழுகி கோலமிட்டு எப்பவும் பளிச்சுன்னு தான் வச்சுப்பேன். நான் சமைத்துத்தானே இந்த பெருமாள் உண்றார். ஆகவே நான் எப்பவும் உடம்புல அழுக்கு இல்லாம அப்பப்ப வேளா வேளைக்கு புத்தாடை புனைந்து கொண்டு, எப்படி வழியில நன்னா நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க பெருமாள். இப்போ அப்பப்ப வேளா வேளைக்கு புது புடவை கட்டிக்கலாம், புதுசா முகம் கழுவி கொள்ளலாம், புதுசா நெத்தி கட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெருமாள் பக்கத்துல போறோம், போற சமயம் இவன் அழுது வடிஞ்சு ஒரே அழுக்கு நாற்றமும் துப்பமா இருந்தா அப்ப ஏற்பட்டவருக்கு அது எங்க ஆகுமா? அதனாலே நீ நன்னா ஆடை உடுத்திக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், கந்தல் ஆடையா இருந்தா கூட கசக்கி கட்ட வேண்டும், கூடானாலும் குளித்துத்தான் குடிக்க வேண்டும். இப்படி எல்லாம் நான் வைத்துக்கொண்டு எந்த 10 பாத்திரத்திலையும் அன்னைக்கு ராத்திரி தேய்க்காத போடவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா 10 பாத்திரத்தை ராத்திரி போட்டுட்டு மறுநாள் கார்த்தால தேய்க்கிற பழக்கம் எங்கேயோ உள்ள வந்திருக்கு. அது என்னைக்கு வந்ததுன்னே தெரியல. அந்த பழக்கம் கூடவே கூடாது, குடும்பத்துக்கு நல்லதே இல்லை. நாம படுத்துட்ட உடனே எழுந்தா படுத்த பாய அப்பவே தான் மடிக்கணும்.
படுத்த போர்வையோ பாயோ போட்டு வச்சுட்டு போகவே கூடாது. அது அவரவர்கள் தான் மடிக்கணும். நான் என்ன பெரிய மனுஷனா இருந்தாலும் இன்னொருத்தரை விட்டு என் படுக்க பாய மடுக்க சொல்லதே கூடாது. அதை நான் தான் செய்ய வேண்டும். முடிந்தா அவரவர்கள் துணி அவாவா துவச்சுக்கிறது உத்தமம். சத்தம் போட்டு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல இப்போ, அதனால நான் சொல்லலன்னு வச்சுங்க இப்போ. அதனால இது முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். அந்த நாள்ல இருக்கிற பெரியவாள்லாம் இன்னொருத்தரை துவைக்கவே விட மாட்டா. அவாவா துணியை தாங்கள் தான் துவைத்துக் கொள்வார்கள். அப்ப திரௌபதி சொல்றா, எந்த பாத்திரமா இருந்தாலும் பளிச்சுன்னு தேய்ச்சி வைப்பேன், 10 பாத்திரத்தை போட்டே வைக்க மாட்டேன். இன்னொன்னு சொல்லியிருக்கா, மனசுல வாங்கிக்கோங்க, காலை சமைத்ததை ராத்திரிக்கோ ராத்திரி சமைத்ததை மறுநாள் காரத்தாலைக்கோ வச்சுக்கவே மாட்டேன்னு விட்டாவள். சாமி அப்ப நாங்க ஒரு பொட்டி வச்சுட்டு இருக்கோமே, அதை என்ன பண்றது? அவரவர்கள் வீட்டிலே நீண்டு, அதுவும் இப்பெல்லாம் பெரிய வீடாட்டமே பொட்டி. ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள பொட்டி எல்லாம் இல்ல, அவ்வளவு வருஷத்துக்கு நிற்காது. அப்படின்னா என்ன, முந்தா நாள் பண்ணது இருக்கு, 4 நாள் முன்னாடி பண்ணது இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நான் போனோம்னா ஒரு வீட்டுல, சுவாமி என்ன சாப்பிட்றீன்னு கேட்பா. வெத்த குழம்பு சாப்பிட்றீரா, மோர் குழம்பு சாப்பிட்றீரா, பருப்பு குழம்பு சாப்பிட்றீங்களா, நாரான்னு கேட்டிருக்காளோ. இந்த பொட்டி வந்த அண்ணிலேருந்து அதை கூட கேட்கலாம். இப்போ ஏன்னா எங்க மாமியார் வந்திருந்தார், வெத்த குழம்பு பண்ணி வச்சார் உள்ள இருக்கு. அதே அப்பா வந்திருந்தார், மோர் குழம்பு பண்ணி வச்சார் உள்ள இருக்குன்னா, அப்ப எவ்வளவு போடுறாரு, தேவையில்லையே, விருந்தோம்பல் ரொம்ப நன்னா இருக்கேன்னு நினைச்சுட்டு நம்ம. அது கூடவே கூடாது. பகல் உணவு ராத்திரி கூடாது, ராத்திரி உணவு பகல் கூடாதுன்னால் ஆரோக்கியம் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த வைதிகர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காளே நீங்க பார்த்துருப்பீங்க. நமக்கு அடிக்கடி உடம்பு படுத்துறது, இந்த வேதம் சொல்றவா அந்த உபன்யாசங்கள்லாம் மட்டும் கொண்டே இருக்கா, ஒண்ணுமே இல்லையன்னா தொடரதே இல்லை. இது எல்லாத்தையும் கார்த்தாலையான அத்தோட முடிஞ்சு போச்சு, ராத்திரியானா அத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நேரம் மாறி நம்ம சாப்பிடக்கூடாது. குழு பெட்டிக்குள்ள இருந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுருக்கீங்களா, பால் வச்சுங்கோ, பழம் வச்சுங்கோ, மோர் வச்சுங்கோ, அத்தோட விட்டுணும். அதுக்கு மேல சமைத்ததை வைக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா தேக ஆரோக்கியத்துக்கு கேடுதான் வரும். கூடாதுன்னு கண்ணனே ரஜோகுண தமோகுணத்தினுடைய ஆகாரம்னு தவிர்த்துட்டார். யாத்தயாமம் கதரசம் பூதி பருஷிதம் உச்சிட்டஞ்ச அமேத்தியம் ஆகாராக தாமச பிரியாக. இந்த ஆகாரெல்லாம் சாப்பிட்டியானா தமோ குணம் தான் வளரும் என்றே கண்ணன் கூறியிருக்கிறார். ஆகவே இதை போல ரொம்ப சுத்தமா பத்தமா வச்சுக்கணுங்கிறத தான் திரௌபதி பேசிட்டு இருக்கா. அன்னன்னைக்கு பாத்திரத்தை தேய்ச்சுடணும், அப்பப்ப துணிமணியை மடிச்சு வச்சுடணும், விளக்க சுத்தமா வச்சுக்கணும், பெருமாளுடைய சந்நிதி மெழுகி பெருக்கி கோலம் போட்டு தான் இருக்க வேண்டும். அதுவும் புளி சாணகம் போட்டு அலம்புறது ரொம்ப முக்கியம். 10 பாத்திரத்தை போக தேய்க்கிறோம் இல்லையோ, அதுக்கப்புறம் அது ஆச்சாரமா இருக்கணும்னால் பெருமாள் பாத்திரத்தை நம்ம எப்பவும் பால் சாப்பிட வச்சுக்க கூடாது, நம்ம தண்ணீர் குடிக்கூடாது. நம்ம பாத்திரம் தனி, பெருமாள் பாத்திரம் தனி. விருந்தாளிகள் வந்திருந்தாள்னா அவா பாத்திரம் தனி. வீட்டுல எப்பவும் 3 தனி பாத்திரம் இருக்கணும். இதுல எல்லாத்தையும் உழப்பி இதை எடுத்து அங்க போட்டு அதை எடுத்து இங்க போட்டு பாத்திரத்தை கையில வாங்கச்சே வழுக்கிறது. அந்த அளவுக்கு தேய்க்கலேன்னு அர்த்தம். அதுக்காக சொல்ல வந்தேன், இப்போ பாத்திரம் வாங்குறச்சேவே வழுக்கிறாப்புல பாத்திரம் இருக்கக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையோ, பார்த்தா முகம் தெரியணும். அதை போல பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிருக்கணும். இதெல்லாம் பொதுவா நாம கடைபிடிக்க வேண்டியது. சரி, தூங்க போகும் முன் பகவானை தியானிச்சுட்டு வைகுண்ட தியானத்தோட தூங்க போகணும். இப்ப ஆராதனை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். முதல்ல சில சாமகிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுடணும். தேவை 2 வட்டிலாவது, 5 வட்டில் வேணும், ஆனா 2 வட்டிலாவது வச்சுக்கணும். ஒரு உத்தரணி வைத்துக் கொள்ள வேண்டும். துளசியை கிரகிச்சுக்கணும், விடுதி புஷ்பங்களை கிரகிச்சு வச்சுக்கணும். அதற்கப்புறம் பெருமாளுடைய தீர்த்தத்தை வாசன திரவியம் போட்டு தீர்த்தத்தை வாசன திரவியமாக்கணும். வாசன திரவியத்துக்காக பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் இதுகளை வாங்கி வச்சுக்கணும். சமர்ப்பிக்கிறதுக்கு பழம் இருந்தா பழத்தை எடுத்து வச்சுக்கலாம். சமையல் தயாராக இருக்க வேண்டும். கடைசி பட்சம் பிரசாதம், அரிசிச்சோறு, பருப்பு, பாயசம், இந்த 3 இருக்க வேண்டும். தினமும் எங்க சுவாமி பாயசம்லாம் பண்றது? இப்போ அது நம்மளால முடியாது. என்னால் பிரசாதம் பருப்பு கண்டிப்பா பண்ணணும். தயிரை கூட வச்சிரும், தயிரோ மோரோ எது நம்ம வழக்கமோ அதை கூட வச்சுடலாம். எப்ப கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீராமநவமி வந்தனால் விசேஷமா பண்ணிக்கலாம். தினப்படி இது வரைக்கும் பண்ணிடணும். அதுல பண்றது, இப்போ ஒரு வீட்டுல 4-5 பேர் இருக்காள்னு வச்சுங்க, 2 அழாக்கு சமைப்போம். ஆனா அது என்னமோ அந்த பெருமாள்கிட்ட கொடுக்கச்சே மட்டும் கை சுருங்கி போய் ஒரு சின்ன தட்டை எடுத்து அதுல இவ்வளவு வெண்டைக்காய், இவ்வளவு கணுப்பிடியா வைக்க போறாங்க. போய் கணுப்பிடி வைக்கிறப்பதான் இப்படி வச்சு பார்த்துருக்கோம். எத்தனை பண்றோமோ அத்தனையும் பெருமாள் சன்னதி முன்னாடி கொண்டு போய் வைக்கணும். அதுல போய் குறைச்சிடக்கூடாது. அவர் உலகமுண்ட பெருவாயன். அவர் சாப்பிட்டு இருக்கிற வெண்ணைக்கும் சகரமங்களுக்கும் அளவே இல்லை. அதுல போய் இவன் வீட்டுக்குள்ள இவன் அல்ப புத்தியோட கொண்டு போய் கொஞ்சமா இங்கான வைக்கலாமா? எத்தனை பண்ணி இருக்கிறோமோ அத்தனையும் கொண்டு போய்த்தான் வைக்க வேண்டும். அப்ப சாமகிரிகளை சேர்த்துனுட்டோம். 2 வட்டில் கிண்ணி உத்தரணி வச்சுக்கணும். பெருமாள் சன்னிதானத்தை பெருக்கி மெழுகி கோலம் போட்டு தயாராக வைத்து விட வேண்டும். விடுதி புஷ்பங்களை பறித்து கொண்டு வைக்க வேண்டும். துளசி தளத்தை நிறைய பறிச்சுன்னு வரணும். புஷ்பம் தொடுத்த புஷ்பம் இருந்தாலும் வச்சுக்கலாம். அதே போல வாசன திரவியங்களான ஏலக்காய், குங்குமப்பூ முதலானவைகள், பச்சை கற்பூரம் இதுகளையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தூபக்கால், தீபக்கால், பெருமாளுக்கு தூபம் காட்டணும், தீபம் காட்டணும் இல்லையோ. தீபம் விளக்கெரித்தல், தூபம் சாம்பிராணி புகை இடுதல். இப்போ இனிமே என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஒருவேளை இன்னைக்கு நேரம் நிறையா இருக்குன்னு சொன்னால் திருமஞ்சனம் பண்ணலாம். தீர்த்தம் கொண்டு அபிஷேகத்தோட சேர்த்து பண்ணலாம்.
இல்லை அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நேர பெருமாளை அலங்காராசனத்தில் எழுந்துள்ள பண்ண வேண்டியதுதான். ஸ்ரீமன் நாராயணனே உன் திருவடிகளுக்கு வணக்கம். வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை. முதல்ல நம்ம ஆச்சாரியனுடைய கைகளாக இருந்துதான் நாம் ஆராதனம் பண்றோங்கிறது துல்லியமா தெரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கு முன்னாடி 2 வட்டில வச்சுக்கணும். கை தட்டாம பெருமாளுடைய சன்னிதானத்தை தரப்பது கூடவே கூடாது. கை தட்டி நாயகநாயனண்ண நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று சொல்லி கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கை தட்டி கதவை திறக்கிறோம். கதவை திறந்த பிற்பாடு அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று கட்டாட்சத்தை பிரார்த்திக்க வேண்டும். இனிமே ஆராதனம் தொடக்கம். பெருமாளுக்கு இந்த 2 வட்டில் கிண்ணியை வைத்துக் கொண்டு அர்க்கியம் சமர்ப்பித்தல், பாத்தியம் சமர்ப்பித்தல், ஆச்சமனியம் சமர்ப்பித்தல். அப்படின்னா கையலம்பரத்துக்கு தண்ணீர், கால் கழுவி கொள்வதற்கு தண்ணீர், ஆச்சமனம் பண்ணுவதற்கு தண்ணீர். இந்த 3ஐயும் தண்ணீர் சமர்ப்பிக்கணும். உத்தரணியால பெருமானிடத்தில் அப்படி சமர்ப்பிச்சுட்டு 3 உத்தரணி தீர்த்தத்தை எடுத்து அந்த பக்கத்து பாத்திரத்துல சேர்த்து விட வேண்டும். சேர்த்து அவர் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். எப்பவும் கையில சின்ன 2 வஸ்திரம் வச்சுக்கணும். அதுக்கு திரு ஒத்துவாடை அப்படின்னு பேர். அப்படின்னா ரொம்ப பெரிய மனுஷாலா இருந்ததுன்னா ஜலம் கொடுத்த உடனே வாயை தொடச்சி விட்டு காலை தொடச்சி விடுமோ இல்லையா, ஜலதோஷம் பிடிச்சிருமே. பகவானுக்கு ஜலதோஷம் முடிச்சிடாதா? ஆனால் அப்ப உபச்சாரம் பரிவு தானே ஆராதனம்ங்கிறது. அவருக்கு என்ன வந்துருமோன்னு ஒரு பக்தன் பரியறான் பாருங்க, அவருக்கு வாயை தொடச்சி விடணும். அது சாஸ்திரம் சொல்றது. ஒரு துண்டுனுடைய அந்த பக்கத்தால வாயை தொடச்சியானா பக்கத்தை திருப்பி கீழ்ப்பக்கத்தால தான் திருவடியை தொடச்சி விடணும். காலை தொடச்ச பக்கத்தால காலை தொடக்க கூடாது, காலை தொடச்ச பக்கத்தால வாயை தொடக்க கூடாது. ஏன்னா அது வேற இது வேறையோ இல்லையோ. எப்பவுமே இந்த இடத்துக்கு மேல உபயோகப்படுத்த வேண்டியதே வேற, என்ன பண்ணுவாப்ப இந்த இடத்துக்கு கீழே உபயோகப்படுத்த வேண்டியதே வேற. அப்ப பெருமாளுக்கு திருவொத்துவாடை சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் துளசியை கையில் எடுத்துக்கொண்டு அர்ச்சனை பண்ண வேண்டும். துளசி தளத்தாலே பெருமானுக்கு புஷ்பாலங்காரம், அர்ச்சனை அலங்காரம். அர்ச்சனை பண்ணச்சே 10 அவதாரங்களுடைய திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை. உங்களுக்கே தெரியுமே, மத்ஸ்யாய நமஹ, கூர்மாய நமஹ, வராகாய நமஹ, நாரசிம்மாய நமஹ, வாமனாய நமஹ என்று. அதே போல அச்சுத, அனந்த, கோவிந்த, கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த அது முதலான திருநாமங்கள். அப்புறம் வாசுதேவாய நமஹ, சங்கர்ஷனாய நமஹ, பிரத்யும்னாய நமஹ, அனிருத்தாய நமஹ இதெல்லாம் சொல்லி திருத்துழாய் சேர்த்துட்டு அடுத்து பிராட்டிக்காக ஸ்ரீதேவி பிரதமன் நாம துதியம் அமிர்தோத்பவா, திருத்தீயம் கமலா புரோக்தா, சதுர்த்தம் சந்திரசோபனா என்ன அவளுடைய 12 திருநாமங்களையும் சொல்லி அர்ச்சனை. திருத்துழாய பெருமானுடைய திருவடியில சேர்த்து விடுகிறோம். அப்புறம் பண்ணிருக்கிற பிரசாதத்தை எல்லாம் கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்து திருத்துழாய கிள்ளி அந்த பிரசாதத்துல போட்டுட்டு அதை தொட்டு மந்திரபூர்வகமாக அத்தை சுத்தி பண்ணிட்டு இதெல்லாத்தையும் தேவரீர் போனகம் கண்டுள்ள வேண்டும். நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன். ஏறு திருவிடையான் இன்னு வந்தவை கொள்ளுங்களோ இன்னு வந்தித்தடையும் அமுதி செய்தர பெறில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் என்ன ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம். அந்த பாசுரத்தை சொல்லி மெதுவா பாத்திரத்தை கொண்டு போய் பெருமாள்கிட்ட காமிச்சு இது அமுது செய்யணும், இது அமுது செய்யணும், இது அமுது செய்யணும் எப்படின்னு பிரார்த்திச்சுட்டு கீழே வைக்கிறோம். அது முடிந்த பிற்பாடு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியத்தை மறுபடியும் சமைச்சிட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு நீர் கொடுத்துட்டு குடிப்பதற்கு பானியம்ங்கிற நீரை காட்டுட்டு மறுபடியும் வாயை தொடச்சி விட்டுட்டு திருவடியை தொடச்சி விட்டுணும். இது ஒரு பக்கம் முடிஞ்சுதா? அப்புறம் கற்பூரஹாரத்தை ஏத்தி கொண்டு சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பாட்டு சொல்லி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சொல்லி பாசுரத்தை அனுசந்தானத்தை முடித்து இன்னொரு 100 நூற்றாண்டிரும் என்று திருப்பல்லாண்டு சொல்லி பாசுரத்தை முடிச்சுடும். முடிந்த பிற்பாடு பெருமானுக்கு உள்ள பர்யங்காசனம் படுக்கையில கொண்டு போய் அவரை எழுந்துள்ள பண்ணணும். படுக்கையில எழுந்துள்ள பண்ணிட்டு பிரார்த்திக்கணும். உரகல் 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 ஒன்றுடராழியே சங்கே அரவரி நாந்தகவாளே அழகிய சாருங்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மலுரோக பாலியர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின் என்று எல்லாம் பெருமானுடைய சங்கம் சக்கரம் கதை அனந்தாழ்வான் கருடன் நீங்க எல்லாரும் இந்த படுக்கறையில பெருமாளை நன்னா பாதுகாக்கணும். நாளை கார்த்தால நான் ஆராதனத்துக்கு அவரை எழுந்துரள பண்ற வரைக்கும் நீங்க எல்லாம் நன்னா பாத்துக்கணும். பனிக்கடலில் பள்ளிகோள படகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலுள் வாழ வந்த மாயமனால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்ன உனக்கிடமா இருக்க என்ன உனக்குறித்தாக்கினு சொல்லி கீழே விழுந்து நமஸ்கரித்து ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து கிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ உபச்சாராபதேசேன கிருதான ஹரஹன்மயா அபச்சாரா நிமாம் சர்வான் க்ஷமஸ்வ. என்னென்ன உபச்சாரம் அபச்சாரம் எத்தனை தப்பா பண்ணினோம் மொத்தத்தையும் தேவரீர் மன்னித்தருள வேண்டும்
இந்த ஆராதனத்தின் போது பேசக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, ஏதான தீட்டு துப்பு பட்டுட்டு வந்து வரக்கூடாது, சாப்பிட்டுட்டு வந்து பண்ணக்கூடாது, பெருமாளுக்கு பண்ணப்பட்டதையோ புஷ்பத்தையோ நாம முகர்ந்துட்டு சமர்ப்பிக்கிறது கூடவே கூடாது, மலஜலம் கழித்து விட்டு குளிக்காமல் வந்து பண்ணக்கூடாது, ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துக்கு மலஜலம் கழிப்பதற்கு போகவே கூடாது, எந்தவித மது மாம்சத்தை அறிந்துவிட்டு வருவதே கூடாது. இத போல பல நிர்பந்தங்கள் 32 வகையான அபச்சாரம் வராக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளன. அந்த அபச்சாரத்தை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அப்ப பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுங்கிறது ரொம்ப சுலபந்தான். இந்த ஆராதனமே கூட திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, நீராட்டம், பூச்சூட்டல், காப்பிடல், இது எல்லாம் நித்திய அனுசந்தானம்னு பேர். தினமும் சொல்ல வேண்டிய பிரபந்தங்கள், அதை சொல்லணும். நித்திய அனுஷ்டானம், கார்த்தால எழுந்திருக்கிறதுல இருந்து, தீர்த்தமாட்டத்துல இருந்து, அக்னிஹோத்திரத்துல இருந்து, இதெல்லாம் நித்திய அனுஷ்டானம். நித்திய ஆராதனம், பூசித்தல். இதை எதற்காக பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ஆத்மா பெருமானுக்கு சொத்து. இந்த ஆராதனத்தை பண்ணாம விட்டோம்னால் இந்த ஆத்மா என்னுடையவன்கிற பெரிய திருட்டுக்கு ஆளாகும். ஆத்மாபகாரம்ங்கிறது பெருந்திருட்டு. இந்த ஆத்மா பகவானுடைய சொத்தாக இருக்க இந்த ஆராதனத்தை பண்ணாத விட்டுட்டோம்னால் அது சொத்துங்கிற எண்ணம் அன்னைக்கு நமக்கு வராது. அது வராதனால பெரிய திருடர்களாகி போவோம். அதனால நித்திய ஆராதனமோ நித்திய அனுசந்தானமோ நித்தியமா இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தையோ விடாமல் செய்ய வேணுங்கிறது முக்கியம். இனிமே நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது, பூசிக்கும் போது முன்னும் பின்னும் என்ன செய்யக்கூடாது. ஆண் பெண் கூடலுக்கு பின்னாடி செய்யக்கூடாது. எப்பவும் சாப்பிட்டுட்டு பண்றது கூடாது. மலஜலம் நடுவுல கழிக்க போகக்கூடாது. கோவப்படக்கூடாது. இருட்டில் பெருமானை தொடுவது கூடாது. நடுவுல சாப்பிடுவது கூடாது. மது மாம்சம் அருந்துவது கூடாது. பொதுவா எந்தெந்த எண்ணம் இருக்கணும் தெரியுமா? அன்பு இருக்கணும், கைங்கரியமனுங்கிற ஆசை இருக்கணும், ஜீவராசிகள் எல்லாரிடத்திலையும் அகிம்சையோடு இருக்கணும், சர்வ ஜீவராசிகளிடத்திலையும் தயை இருக்கணும், முக்கரணங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும், தானம் கொடுப்பவனாக இருக்க வேண்டும், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண போறமேங்கிற பாரிப்பிருப்பவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெருமாளை உள்ள எழுந்துள்ள பண்ணச்சேவே ஆசைப்படணும். இனிமே நாளை கார்த்தால வரைக்கும் இவரோட பண்ணாம காத்துட்டு இருக்கணுமா என்கிற பாரிப்போட ஒருத்தன் இருக்க வேண்டும்ங்கிறார். ஆக ஆராதனம் ரொம்ப எளிய முறையில நாம பண்ணிவிடலாம். இதுக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் சொல்லி கொடுக்கிறது ஒரே அர்த்தம். எப்பேற்பட்டவன் பண்ணாலும் கடைசியில் அபச்சாரம் என்று சொல்லி கொண்டுதான் முடிக்க போகிறான். நீ கண்டிப்பாக செய், பெருமாள் அதனால பிரீத்தி அடைகிறார். இதை கொண்டு ரொம்ப ஒன்னும் திருப்பிட முடியாது. ஆனா நீ அவனுக்கு காட்டும் கடமை இனிமை ஸ்வரூப லாபத்துக்காக. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அடிமைங்கிறது அது சித்திக்கணும், சேஷத்துவம் சித்திக்கணும், கைங்கரியம் சித்திக்கணும்னால் ஆராதனம் பூசித்தே தீர வேண்டும். எப்பேற்பட்ட ஆராதனம் பண்ணோம்னால் பெருமாள் திருப்தி அடைஞ்சார்னு வச்சுங்க, அனைத்து சமுதாய தொண்டுகளும் பண்ணதாருது. இதை பண்ணாம மற்ற பேருக்கு தொண்டுன்னு மட்டும் சொன்னோம்னால் அவர் திருப்தி அடையாட்டா வேற எந்த ஜீவராசி திருப்தி அடையும்? அதனால அவரை திருப்தி அடைவித்து நம்ம ஸ்வரூப லாபமும் பெற்று அதனால அனைவருக்கும் தொண்டு புரிந்தவர்கள் ஆக வேணுங்கிறதான் எளிய முறையில் பூசிப்பதற்குண்டான வழி. நிறைய புத்தகங்கள் உள்ளன, பெரியோர்கள்லாம் பேசியிருக்கா, படிச்சுங்க. 20 நிமிஷத்துல முடிச்சுடலாம், ஒன்னும் கட்டமில்லை. 20 நிமிஷத்துக்குள் சொன்னபடிக்கு தாராளமா செய்து முடிக்கலாம். அனைவருக்கும் அதில் ஸ்ரத்தை ஏற்பட்டு கண்டிப்பா ஆராதனம் பூஜை செய்து ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இத்தோட இந்த 3 நாட்களுடைய உபன்யாச தொடர் முடிவடைகிறது. செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன்.